சென்னையில் அதாவது சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி பொறியாளர் சுவாதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் சுவாதி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்பட வேண்டியிருந்தன. கொலை செய்தவர் யார் என்பது தெரியாமல் இருந்தது. அவர் குறித்த ஒரு ஒரு துல்லியமான புகைப்படம் இல்லாத நிலையில் ஒரு சிசிடிவி கேமராவிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த வீடியோவை வைத்துக் கொண்டு அதிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தற்போது போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் தற்போது அந்த கொலையாளி பிடிபட்டிருக்கிறார். செங்கோட்டை அருகே அவர் பிடிபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர் பிடிபட்ட நிலையில் அதாவது போலீசார் அவரை பிடித்த நிலையில் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த பொழுது போலீசார் அவரை மடக்கி பிடித்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் தற்போது அவர் நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும். இதன் பிறகு அந்த கொலையாளியின் பெயர் ராம்குமார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் சூளைமேட்டில் சுவாதியின் வீட்டின் அருகே 3 வருடங்களாக குடியிருந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சுவாதியின் செல்போன் இந்த கொலை தொடர்பாக சுவாதியின் செல்போன் அழைப்புகள் அடிப்படையில் சந்தேகமான நபர்களை தேடி வந்த போலீசார் திண்டுக்கல் மட்டுமல்லாது அதாவது திண்டுக்கல், செங்கோட்டை, நெல்லை இதுபோன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இது குறித்து பல்வேறு விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது ராம்குமார் என்ற நபர் பிடிபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நமது சீஃப் நியூஸ் எடிட்டர் திரு பாண்டே நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பாண்டே. இப்போ இந்த கொலை சம்பவத்தில் திரு ராம்குமார் அப்படிங்கிறவர் பிடிபட்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி அதாவது இந்த கேஸ் பத்தின ஒரு டீடைல் முன்னாடி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு சரியா 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் கடந்த வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி விடிகாலையில 6:45 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்துல இந்த படுகொலை நடந்தது. ஈவு இறக்கமற்ற முறையில ஒரு இளம் பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த காட்சி நம்ம பார்த்தோம். சரியா 7 நாள் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது. இன்றைய வெள்ளிக்கிழமை முடிந்து சனிக்கிழமை 8 நாள் 7 நாட்கள் முடிந்து 8வது நாள் துவங்க நேரத்துல இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு கடுமையான போராட்டம், கடுமையான சிக்கலான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளால ஹேபிச்சுவல் அஃபண்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொடர் குற்றவாளிகளை கைது செய்வது ரொம்ப சுலபம். ஆனா அப்படி தொடர் குற்றவாளிகளா இல்லாம உணர்ச்சிப்படக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய புதிய குற்றவாளிகள் உருவாகும் போது அவர்களை கைபிடிப்பது ரொம்ப சிரமம். அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டருக்கு அவங்களுடைய கைரேகைகள் கிடைச்சிருக்கும், அவங்களுடைய புகைப்படங்கள் இருந்திருக்கும், அவங்க பற்றின பழைய ஆதாரங்கள் ஏதாவது இருந்திருக்கும். அதை வச்சு சுலபமா கைது பண்ண முடியும். ஆனா இது போல உணர்ச்சிப்பட்ட நிலைமையில கைது கொலை பண்ணக்கூடியவங்க, தப்பு செய்யக்கூடியவங்க, அவர்களை பற்றின ஆதாயங்கள் துப்பு கிடைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுலதான் கடுமையான தொடர் முயற்சிக்கு பிறகு, தொடர் போராட்டத்துக்கு பிறகு தமிழக காவல்துறை இது ஒரு மிகப்பெரிய சாதனை அறிஞ்சிருக்காங்க. ஒரு 7 நாள்ல நம்ம எல்லா ஊடகங்களும், எல்லா எதிர்கட்சியினரும் எல்லாருமே 7 நாளைக்குள்ள இது பண்ண முடியலையா, அது பண்ண முடியலையா, கொலை நடந்து 7 நாளாச்சு எல்லாருமே கடுமையான உணர்ச்சிக்கப்பட்டு கேட்டாங்க. அது நியாயமான கோபம், நியாயமான கொந்தளிப்பு. ஆனால் அத்தனை கொந்தளிப்புக்கு பிறகும் 7 நாள்ல ஒரு கொலை வழக்கிலை தூக்கு துலங்கிறதும் குற்றவாளிகளை கைது பண்றதுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். சராசரியில இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுபோல இப்போ தகவல் கிடைச்சு காவல்துறையினருக்கு அந்த வாலிபரை நேரோ டவுன் பண்ணி அவங்கள ஜீரோயின் பண்ணி அந்த பையன் யாரா இருக்க முடியுங்கிறத பார்த்து கொண்டு வரும்போது திருநெல்வேலி மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கிறதா கேள்விப்பட்டு அவரு காவல்துறை தன்னை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு அவரு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுகிறதாகவும் தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் தகவல் இருக்கு. அவரை தகவல் அறிந்த காவல்துறை அவரோட உளவுத்துறையினர் மூலமாக அவர் ரகசியமா கண்காணிச்சு அவர் உடனடியா அவருடைய முயற்சியை பலனளிக்காமல் செய்யற வகையில கடுமையான போராட்டம் பண்ணி அவர் உடனடியா செக்யூர் பண்ணி இப்ப திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கா தகவல் வந்திருக்காங்க. ஒரு மிக முக்கியமான முயற்சி, ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஒரு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க எதிர்பார்த்து காத்திருந்த, மிக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு வழக்குல ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயம் நடந்திருக்குது. ராம்குமார் என்ற வாலிபர், அவரும் ஒரு பொறியியலாளர் என்று முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. அதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளிவரவில்லை. இன்னும் அவரும் ஒரு பொறியியலாளர் தான் என்றும், அவர் சூளைமேடு பகுதியில தான் குடியிருந்தார். இந்த சுவாதி பெண் கொலை செய்யப்பட்ட, சென்னை நுங்கம்பாக்கத்தில் கொலை செய்யப்பட்ட சுவாதி என்ற பெண், அவரும் கூட ஒரு பொறியியலாளர். அவர் இருந்த அதே சூளைமேடு பகுதியில தான் இந்த இளைஞரும் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அவர் அங்கிருந்து தங்கியிருந்ததாக சொல்லப்படுது. அவர் ஒருதலை காதலாக அந்த பெண்ணை காதலித்துக் கொண்டிருந்தார் சொல்லப்படுது. இதை பற்றின தன்னுடைய ஏற்பு இல்லாமல் தன்னுடைய எதிர்ப்பை சுவாதி காட்டியிருக்கிறார். அதுபோது வெறுத்து போய் தான் அவர் இது போன்ற ஒரு நிகழ்வு ஈடுபட்டிருக்கிறதாக
முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்ற இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. தன்னுடைய காதல் நிறைவேறவில்லை என்ற கோபத்தில் அந்த இளைஞர் செய்திருக்கிறதாக தகவல்கள் சொல்லியிருந்தன. இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். அவர் செங்கோட்டையில தன்னை தானே மாய்த்து கொண்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சி வரும்போது தகவல் இருந்த காவல்துறையினர் அவரை பத்திரமாக மீட்டு அவருடைய நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக கொண்டு செல்லக்கூடிய தகவல் நமக்கு வந்து சேர்ந்தன. அவரை முழுக்க காப்பாற்றி உயிரோடு பிடித்து முழுமையான விசாரணை மேற்கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டார்கள். சென்னை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு செங்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில ஆரம்ப கட்ட முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர் அங்கு திருநெல்வேலிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலியில பலத்த போலீஸ் பாதுகாப்பு, அத்தனை டாக்டர்களும் அழைத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் அழைத்து செய்யப்பட்டிருக்க சொல்லியிருக்கலாம். அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டுவாரேயானால் அவர் சென்னைக்கு அழைத்து வருவதற்கான மேல் சிகிச்சைக்கு மதுரைக்கோ சென்னைக்கோ அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முதல் கட்டமாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அவருக்கான ஆரம்ப கட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட இருக்கின்றன. அங்கு அவருடைய உடல்நிலை என்னவாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும். விஷ்ணு பாண்டி, இப்ப இதுக்கு அதாவது இப்போ இவர் கழுத்தறுப்பட்ட நிலையில நெல்லையில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சைக்காக முகத்துல கருப்பு துணியை மூடி அரசு மருத்துவமனைக்கு கூட்டி வந்த அந்த ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் நம்ம தந்தி டிவில இப்ப நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையில இந்த வழக்குல அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நான் துரதிருஷ்டவசமா இப்போ ஒரு பயணத்துல இருக்கிறேன். சேலத்துல நடக்கக்கூடிய நம்முடைய மக்கள் மன்ற நிகழ்ச்சிக்கு. அதனால என்னால நேரடியா முழுமையான தகவல் என்னால பெற முடியல. நீங்கள் குறிப்பிட்டது போல அவரை முகத்தை மூடி அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்ட அளவுக்கு இருந்துச்சுன்னா அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறது உத்தரவாதமா தெரிகிறது. சுவாதியுடைய கொலை வழக்குல நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய ராம்குமாருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமை எதுவும் இல்லை எனும் போது அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வழங்கப்படும். அந்த முதல் காட்சிகளை நாம் நம்முடைய தனி தொலைக்காட்சியில பார்த்துதான் நீங்க சொல்லியிருந்தீங்க. இது போன்ற தகவல்கள் அடுத்த கட்டமாக அவருடைய ஆரோக்கியமான நிலையை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவரை மதுரைக்கோ மதுரையில் மேல் சிகிச்சைக்காகவோ அல்ல சென்னைக்காக கொண்டு கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவரிடம் 164 என்று சொல்லப்படக்கூடிய விதியின் அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில் அவருடைய வாக்குமூலம் பெறப்படும். அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் வழங்குவார். அவர் வாக்குமூலம் வழங்கினால் பத்தாது, அதற்கான சந்தர்ப்ப சாட்சியங்கள் வழங்கப்பட வேண்டும். இன்று வாக்குமூலம் வழங்கக்கூடிய ராம்குமார் நாளை தன்னை வற்புறுத்தி அடித்து துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்கினார்கள் என்று மாற்றி சொல்லிவிடக்கூடும். எனவே அவர் பயன்படுத்திய அந்த அறிவால் எங்கிருந்தது என்று அவர் சொல்லி அதனை மீட்கக்கூடிய அவர் எங்கே வைத்திருந்தார், எங்க போனார், யாரை பார்த்தார், எத்தனை மணிக்கு என்ன பண்ணாருங்க, அத்தனை முழுமையான சார்ட் ரிப்போர்ட்டுகள், அவருடைய பயணம், அவர் எங்கு கிளம்பினார், எங்கு தாக்குதல் நடத்தினார், எப்போது தாக்குதல் நடத்தினார், அவர் சொன்ன அந்த அவருடைய கைரேகையும் அந்த கைப்பற்றப்பட்ட அருவாள் இருந்த கைரேகையும் ஒன்றாக பொருந்திப்பதா என்பது கூட பல்வேறு விஷயங்கள்ல பொருத்தி அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லும். நம்ம நிறைய வழக்குகள் பார்த்திருக்கிறோம். உணர்ச்சிவசப்பட்ட நிலைமையில பல வழக்குகள் பல கலகமா போய் இறுதியில அது இல்ல, அப்படி மாறிடுச்சு இப்படி மாறிச்சு என்று சொல்லி வேறு விதமான விளைவுகள் வந்திருக்க. எனவே மிக கவனமாக ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனமாக பார்க்கக்கூடிய கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு வழக்கு என்பதால் இந்த வழக்குல மிக நிதானமாக மிக தெளிவாக நடவடிக்கை எடுப்பார் காவல்துறையினர். ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்த 24 மணி நேரத்துக்குள்ளாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்பது சட்டம். எனவே இப்போது காவல்துறையினர் அவரை கைது செய்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்களே, ஆனால் அதிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாக ஏதேனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாக கூட ஆஜர்படுத்தலாம். அது திருநெல்வேலியோ செங்கோட்டையோ மதுரையோ சென்னையோ எங்க இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் முன்னாக ஆஜர்படுத்தலாம். அவர் முன்னால் ஆஜர்படுத்தி அதன் பின்னே நீதிமன்ற காவலுக்கு அவர் அனுப்பப்படுவார். அடுத்த கட்டமாக அவர் செய்ய வேண்டியது, முதல் கட்டமாக காவல்துறை செய்யக்கூடிய விஷயம், ராம்குமாரை இந்த வழக்குல சுவாதி நுங்கம்பாக்கத்துல படுகொலை செய்யப்பட்ட பெண் இன்ஜினியர் சுவாதியுடைய வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவராக பிரதான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ராம்குமார் என்பவரை முதல் கட்டமாக அவருடைய கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முயற்சியிலிருந்து ஆபத்தான காலகட்டத்தை தாண்டி அவரை பத்திரமாக உயிரோடு மீட்கக்கூடிய முயற்சியில் காவல்துறை முதலில் ஈடுபடுவார்கள். அதன் பிறகு அவரிடம் வாக்குமூலம் பெற முயற்சிப்பார்கள். அதன் பிறகு அவருடைய நீதிபதி முன்னால் ஏதேனும் ஒரு மனுஷன் ஆஜர்படுத்துவார்கள். அதன் பிறகு அவருடைய சந்தர்ப்ப சாட்சியங்கள் ஆதாரங்கள் எல்லாம் கைப்பற்றுவார்கள். அதன் பிறகு வழக்கு அடுத்த நடக்கும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவது 90 நாட்களுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் மிக முக்கியமான காலகட்டம். இந்த 7 நாட்களுக்குள்ளாக 8வது நாள் கிளம்பும் போது ஒரு வாரம் முடிந்து 8வது நாள் மறுவாரம் தூங்குவதற்கு முன்னால் அந்த சம்பந்தப்பட்ட சந்தேகப்படக்கூடிய ஒரு குற்றம் கைது செய்யப்பட்டது என்பது தமிழக காவல்துறைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்துக்குரிய ஒரு பாராட்டுக்குரிய அம்சமாக கருதப்படுகிறது. விஷ்ணு.
இப்போ இவர் அதாவது ராம்குமாரை பிடிபடும் நிலையில தான் அவர் கழுத்தறுத்துக்கிட்டதாகவும் விஷம் அருந்தியதாகவும் இந்த மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலை. இப்ப அவர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் பொழுது கருப்பு துணி முகத்துல போர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. இது அவர் இப்போ ஒரு சேஃபர் ஜோன்ல தான் இருக்காரு, ரொம்ப ஆபத்தான நிலையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. மேலும் அவர் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்காரு அப்படின்னா தேவைப்பட்டால் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு இங்கும் கொண்டு மேல் சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இப்ப வெளிவந்துட்டு இருக்கு. திரு பாண்டே, இப்போ இந்த கொலை நடந்தது சென்னையில செங்கோட்டை வரை அவங்க போலீஸ் சென்று அவரை கைது செய்வதற்கான கிடைத்த தடயங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தகவல் வந்திருக்கா? அதாவது இன்னைக்கு காவல்துறையில கிட்டத்தட்ட 1,25,000 போலீசார் இருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட 1,00,000 போலீசார் தான் இருக்கிறாங்க. 25,000 போலீசார் கிட்ட ஏற்கனவே பற்றாக்குறை. இந்த 1,25,000 பற்றாது. இது 2016ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 1,50,000 மேல காவல்துறை இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை. ஆனா எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி எவ்வளவு இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதுலயே 25,000 பேர் பத்தலங்கிறது தான் உண்மையான நிலைமை. இந்த நிலைமையில காவல்துறையினர் மேனுவல் போலீசிங், விசிபிள் போலீசிங் என்பதை தாண்டி அவர்கள் பர்சனலாக ஒவ்வொரு தனிநபர் காவல்துறையாக ஒரு கான்ஸ்டபிள், சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் டிஜிபி, சட்டம் ஒழுங்கு டிஜிபி வரைக்குமான காவலர்களை தாண்டி முழுக்க தொழில்நுட்பத்தை நம்பி செயல்படக்கூடிய காலகட்டமாக இப்போது இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள், முழுக்க நாம் சிசிடிவியில வந்த புட்டேஜை வச்சுதான் இந்த நபரை, இந்த ராம்குமாருடைய முகத்தை அடையாளம் கொண்டோம். அப்போது அந்த உருவத்தை பார்த்து அத்தனை பேருக்குமே தெரிந்திருக்கும் அவர் ஒரு கொடூரமான ஒரு கொலையாளியாக இல்லாமல், ஒரு பணம் குற்றவாளியாக இல்லாமல் ஒரு சின்ன பையன் போன்ற தோற்றம் தான் இருந்தது என்பதை தொடர்ந்து வந்த சிசிடிவி புட்டேஜ்கள், சிசிடிவியுடைய காட்சியில் காட்டின அந்த இளைஞர், இந்த இளைஞர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து, நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தப்பி அடுத்தடுத்த பல பேருக்கு திரு பாண்டே, நீங்க இணைப்புல இருக்கீங்களா? போன் லைன் இன்போசிஸ் ஊழியர், அதாவது தனியார் பொறியியல் ஊழியர் சுவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்போது ராம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். போலீசார் அவரை கைது செய்ய முற்பட்ட பொழுது அவர் தன் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்ததாகவும், அதன் அடிப்படையில் போலீசார் அவரை மடக்கி பிடித்து தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்திருப்பதாகவும் பார்த்தோம். அதன் நேரடி காட்சிகளை தற்போது தந்தி தொலைக்காட்சியில் வாயிலாக தற்போது நாம் பார்த்தோம். இந்த நிலையில் அவருடைய முகம் கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. அவருடைய அடையாளம் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. அந்த ஒரு சிசிடிவி கேமராவில் இருக்கக்கூடிய புட்டேஜை வைத்துதான் போலீசார் அவரை செங்கோட்டையில் தற்போது மடக்கி பிடித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. அவர் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை, அதாவது கழுத்தறுபட்ட நிலையில் தற்போது அவர் பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மேல் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அவர் சென்னை அழைத்து வந்து அவருக்கு மேல் சிகிச்சை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மேலும் அவருக்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்கான தேவைகள் எதுவும் இல்லை. அவர் கழுத்தை அறுத்துக் கொள்ள முற்பட்ட பொழுதே அவர் பிடிபட்டு இருக்கிறார் என்பதால் அதிக அளவில் அவர் பாதிக்கப்படவில்லை அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அவருக்கு பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது நெல்லை அரசு மருத்துவமனையில். கடந்த 24ஆம் தேதி சென்னையில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு தனியார் ஊழியர், தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய பொறியாளர். அவர் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கு தொடர்பாக மைசூர், தமிழகம் மட்டுமல்லாது மைசூர், பெங்களூருவிலும் கூட தனிப்படை போலீசார் முகாமிட்டு விசாரணை நடத்தி வந்த நிலையில குற்றவாளியின் உருவப்படம் வெளியிடப்பட்டது. சிசிடிவி கேமராவில், அதாவது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவரின் ஒரு வீடியோ வெளியிடப்பட்ட நிலையில் அதை தற்போது அதாவது ஃப்ரீஸ் பண்ணி அந்த புகைப்படத்தை மேலும் மெருகூட்டும் வகையில், அவருடைய முகம் தெளிவாக தெரியும் வகையில் ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டது. அந்த சிசிடிவி கேமரா புட்டேஜை வைத்துதான் தற்போது ராம்குமார் என்பவர் பிடிபட்டிருக்கிறார். திரு பாண்டே, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட போட்டோல பல மாற்றங்கள் இருந்தது. அதாவது சிசிடிவி கேமரால இருந்த வீடியோலையும் சரி, அதுக்கு பின்னர் அது மேக்னிஃபை பண்ணி வந்த போட்டோல பல மாற்றங்கள் இருந்தது. சரியாக இல்லை, முகம் தெளிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில போலீசார் இந்த ராம்குமார் அப்படிங்கிற நேரோ டவுன் பண்றதுக்கான அவங்க எடுத்திருக்கக்கூடிய யுக்திகள் ஏதாவது தகவல் இருக்கா?
விஷ்ணு, நம்ம இயல்புல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். காவல்துறையினர் படக்கூடிய சிரமம் என்பது மற்றவர்களால் உணரப்பட முடியாது. சமூக வலைத்தளங்கள்ல இயங்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் அதுல செருப்பு இல்ல, இதுல ஷூ போட்டிருந்தாங்க, அவர் கட்டம் போட்ட சட்டை, இதுல சட்டம் போட்ட சட்டை, அது ப்ளூ கலரு, இது பச்சை கலரு, அவருக்கு முடி பெருசா இருக்கு, இவருக்கு தாடி இல்ல, மீசை இருந்துச்சுன்னு 1000 விஷயங்கள் அவர்களுடைய நுணுக்கமான அறிவை பயன்படுத்தி அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இது சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக வலைத்தளங்கள்ல தீவிரமா ஏற்கி கொண்டிருக்க சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் காவல்துறையினர் இப்படி எல்லாம் உணர்ச்சிப்பட முடியாது. அவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற தரவுகள் அடிப்படையில், தங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் அடிப்படையில முழுமையாக தீவிரமாக ஒரு முழுமையான பார்வை இந்த பாதையிலும் திசை திரும்பாமல் செய்ய வேண்டிய நேரம். இந்த பத்திரிகைகள் என்ன சொல்கின்றன, ஊடகங்கள் என்ன சொல்கின்றன, சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்கின்றன, சமூக செயற்பாடுகள் என்ன சொல்கின்றன பார்த்துக் கொண்டிருந்தால் மிகப்பெரிய சிக்கல காவல்துறை மாட்டவர்கள் அப்போதும் கூட பழி சொல்லுக்கு அவர்கள் மட்டுமே ஆளாவார்கள். அவர்கள் தன்னுடைய கர்மத்தில் மிகப்பெரிய காரணம் கண்ணாக இருந்து முழுக்க செயல்பட வேண்டிய நேரமா இருந்தது. அவர்களுக்கு ஒரு தான் செய்திருக்கிறார். இது கூலிப்படை அல்ல, இது பயங்கரவாதிகள் அல்ல, இது தீவிரவாத செயல் அல்ல, இதுல வேறு உள்நோக்கம் இல்லை. உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில ஏதேனும் ஒரு இளைஞர் மட்டுமே செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை முடிவுக்கு வரக்கூடிய வகையில அத்தனை விஷயங்களும் அவர்கள் கிடைத்தன. அந்த பெண் ஒரு அழகான பெண், ஒரு இளம் பெண். அவர் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இன்னொரு இளைஞன் அவர் மீது காதல் கொண்டு தன்னுடைய ஆளுமையை செலுத்த முயற்சித்திருக்கிறார். அந்த பெண் அதை ஏற்கவில்லை. ஒரு அருமையான ஒரு நிதானமான ஒரு தெளிவான ஒரு நல்ல குடும்பத்தில் பெண் என்பதனால் அந்த பெண் தன்னுடைய காதலை பூர்வமாக நிராகரித்திருக்கிறார், மறுப்பு சொல்லி இருக்கிறார். அது ஏற்கவில்லை. இதனால் அந்த கோபம் கொண்ட அந்த இளைஞன் இது நமக்கு கைகூடாது என்ற கோபத்தில் செய்திருக்கிறார். இது முழுக்க இப்படிப்பட்ட விஷயத்துல இருக்க முடியும். காவல்துறையினரை பொறுத்தவரை ஒரு இளைஞன் காணாமல் போனான் என்றால் என்ன காரணத்துக்கு என்று அவர்களால் சுலபமாக சொல்ல முடியும். ஒரு வாலிபன் கொல்லப்பட்டிருக்கார் என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டிருக்கார் சுலபமாக சொல்ல முடியும். ஒரு இளம்பெண் கொல்லப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அவர்களால் உடனடியாக சில இது குத்துமதிப்பாக சொல்வது போல் நமக்கு ஒரு கண்மூடித்தனமாக செயல்படாது என்று காவல்துறையினர் ஒரு பழிச்சொல் சொல்லுவது போல் நமக்கு தெரிந்தாலும் கூட அவர்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தின் காரணமாக சில விஷயங்களை மிக சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில இது ஒரு இளம் பெண், ஒரு அழகான பெண், ஐடில நிறுவனத்துக்கு தொடர்ந்து பேசலாம். விஷ்ணு, உங்களுடைய தொடர்ந்து பேசுவோம். இப்போ சுவாதி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி ராம்குமார் என்பவர் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் கைது ஆகியிருக்கிறார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சசிகுமார், இப்போ தற்போது நீங்க சென்னை சூளைமேட்ல இருக்கீங்க. அங்குதானே கைதான ராம்குமார் வசித்து வந்ததா சொல்லப்படுகிறது. இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு? கடந்த வெள்ளிக்கிழமை பொறியாளர் சுவாதி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கோரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது 10 பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு சரியாக 11 மணி அளவில் குற்றவாளி என்ற ராம்குமாரை கைது செய்திருக்கின்றனர். அந்த ராம்குமார் என்பவர் ஒரு பொறியியல் பட்டதாரி என்றும் அவர் ஆலம்குளம் பகுதியில் தன்னுடைய பொறியியல் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறது சொல்லப்படுகிறது. அவர் இருந்த பகுதி என்பது நாம் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் தெரு என்ற ஒரு பகுதி, அது சூளைமேட்டு பகுதியில் இருக்கிறது. இந்த தெருவில் இருந்து சுவாதியினுடைய இல்லம் என்பது 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் குறைவான இடைவெளியில் இருக்கிறது. இங்கு தங்கியிருந்த போதுதான் பொறியாளர் சுவாதி மீது ஒருதலை காதல் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே இங்கு ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மேன்ஷனில் இருக்கக்கூடிய காவலர் ஒருவர் நேற்றைய தினம் இரவு 10 மணி அளவில் காவல்துறை வெளியிட்ட அந்த புகைப்படங்களை பார்த்த பிறகு உடனே நிறைய போஸ்ட் போட்டிருக்கீங்களா? வேற சாதாரண கேஸ் நம்மள போட வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்க வேற வந்திருக்கீங்க. சுவாதி கொலை வழக்கில் தற்போது செங்கோட்டையில் கைதாகியிருக்கும் ராம்குமார் என்பவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் போலீசார் அவரை பிடிக்க முற்பட்ட பொழுது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முயன்றதாகவும் போலீசார் அவரை மடக்கி பிடித்து தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருப்பதாகவும் அதனுடைய முதற் காட்சிகளை நாம் தந்தி தொலைக்காட்சியில் பார்த்தோம். சசிகுமார், நீங்க தொடர்ந்து உங்களுடைய தகவல்கள் சொல்லுங்க. இப்ப அங்க சூளைமேட்ல எந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கு? நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் டாக்டர் அம்பேத்கர் தெரு. இந்த பகுதியில் இருந்து கொலை செய்யப்பட்ட பொறியாளர் சுவாதியினுடைய இல்லம் என்பது 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மிகவும் குறைவான ஒரு தூரத்தில் இருக்கிறது. ஆலங்குளம் பகுதியில் தன்னுடைய பொறியியல் படிப்பை முடித்த பொறியாளர் ராம்குமார் என்பவர் இந்த பகுதியில் கடந்த 3 மாதங்களாக இருந்திருக்கிறார். சென்னையில் ஒரு 3 வருடங்களாக இருந்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறை
குற்றவாளி என சந்தேகிக்கக்கூடிய நபரின் புகைப்படத்தை தற்போது கடந்த ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக வெளியிட்டது. இந்த புகைப்படத்தை பார்வையிட்ட மேன்சனில் இருக்கக்கூடிய காவலாளி நேற்று இரவு 10 மணி அளவில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு, நீங்கள் வெளியிட்ட புகைப்படமும் இந்த மேன்சனில் தங்கியிருந்த ஒருவருடைய முகமும் உருவ ஒற்றுமை இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்தார். அதையடுத்து அவரிடம் கேட்டபோது, இந்த மேன்சனில் தங்கியிருந்தவர் தன்னுடைய பெயரை ராம்குமார் என்றும் தன்னுடைய ஊர் செங்கோட்டை என்பதையும் அவர் ரெஜிஸ்டரில் பதிவு செய்திருக்கிறார். இதையடுத்து உடனடியாக சென்னையிலிருந்து கட்டுப்பாட்டு அறை மூலமாக நெல்லையில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளருக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அங்கிருந்து செங்கோட்டைக்கு விரைந்த காவலர்கள் அந்த பகுதியில் தங்கியிருந்த ராம்குமாரை கைது செய்திருக்கிறார்கள். உடனடியாக அவர் அந்த காவல்துறையினரிடமிருந்து தப்பிப்பதற்காக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவர் செங்கோட்டை பகுதியிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சுமார் 150க்கும் அதிகமான வீடுகள் இருக்கிறது. இதில் எந்த பகுதியில் அவர் இருந்தார், எப்படி அவர் சுவாதியை தினமும் கண்காணித்தார் என்பதும் தற்போது வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சுவாதியின் மீது ஒருதலை காதல் கொண்டதாகவே சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தினமும் சுவாதி செல்லக்கூடிய பகுதிகளை கண்காணித்திருக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது. ஏனென்றால் சுவாதியினுடைய இல்லத்திற்கும் அவர் இருந்த இடத்திற்கும் சுமார் 1/2 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரம்தான் இருக்கிறது. அதனால் அவர் தினமும் காலையில் சுவாதி இங்கிருந்து ரயில் நிலையம் செல்வதுவரை தொடர்ச்சியாக கண்காணித்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். இந்த பகுதியில் புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்ட பிறகும், குற்றவாளி என ஒரு நபரினுடைய புகைப்படத்தை வெளியிட்டதற்கு பிறகும் மற்ற எந்த ஒரு நபரும் இவர்தான் இந்த பகுதியில் தங்கியிருந்தார், இவர்தான் வந்து காலையில் வெளியே செல்கிறார் என்ற எந்த ஒரு தகவலையும் காவல்துறைக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த மேன்சனின் காவலர் மட்டும் தற்போது இந்த புகைப்படத்தில் இருப்பது போன்று இருக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்ததன் அடிப்படையில், அதுவும் நேற்று இரவு 10 மணிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அவர் தகவல் தெரிவித்தார். அதனால் உடனடியாக குற்றவாளி ராம்குமாரை கைது செய்ய முடிந்திருக்கிறது. சசிகுமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே தற்போது இணைப்பில் இருக்கிறார். திரு பாண்டே, இப்ப இந்த மாதிரியான வழக்குகள் வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கொலை செய்தவருக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? நீ அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத பத்தி சொன்னீங்க. எந்த அளவிற்கு தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ நிர்பயா விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது, அதற்கு பிறகு தண்டனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில இவருக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்குவதற்காக சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லுங்க. விஷ்ணு, தண்டனை பற்றி பேசுவதற்கான நேரம் இன்னும் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு ப்ரீ மெச்சூர்டு ஸ்டேட்ல இருக்கு. இப்போதைக்கு இவர்கள் வந்து இந்த வழக்குல கைது செய்யப்படக்கூடிய ராம்குமார் தான் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இப்ப காவல்துறைக்கு முதல்ல இருக்கு. இப்ப ஏற்கனவே நம்மளோட தங்கமணி ரொம்ப அழகா சொன்ன மாதிரி சூளைமேட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் அதை தொடர்புடைய அந்த காவலர் தகவல் சொல்ல கேட்டு அதன் அடிப்படையில் அவர் சொன்ன அங்கமச்ச அடையாளங்க அடிப்படையில அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த மேன்ஷன்ல அவர் செங்கோட்டையை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவல் சொன்னதால உடனே செங்கோட்டையில ஃபாலோ பண்றாங்க. தன்னை காவல்துறை அடையாளம் கண்டுட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராம்குமார் தன்னுடைய கழுத்தை எடுத்து தற்கொலை பண்ணிக்கிற முயற்சி வந்தார். அப்ப அவரை உயிரோட பிடிக்கிறது தான் எப்பயுமே முக்கியமான விஷயம். காவல்துறையினை பொறுத்தளவுக்கு 2 விஷயம். ஒன்று, இந்த வழக்குல நியாயம் கிடைக்காமல் போகலாம், இந்த வழக்குல நமக்கு ஏதேனும் ஆபத்து நேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அவர்கள் என்கவுண்டர் அப்படிங்கிற முறையை கையாளக்கூடிய வழக்கம் இருக்குது. இது போன்ற ஹேபிச்சுவல் ஆஃபண்டர் இல்லாத, ஒரு வளமையான குற்றவாளி இல்லாத, உணர்ச்சிவசப்பட்டு ஒரு குற்றவாளி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் மிக நிதானமா கையாள்வார்கள். அந்த வழக்கை உணர்ச்சிவசப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தி என்கவுண்டர் பண்ணி அது மாதிரிலாம் இல்லாம அவரை பத்திரமா கையாள்வதற்கான முயற்சி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சாமர்த்தியமா முயற்சி செய்து அந்த இளைஞன் ராம்குமார் தற்கொலை செய்து கொள்ள விடாமல் அவர்களை கவனமா நிதானமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அவர் கழுத்தை அறுத்து கொண்ட நிலைமையில கூட அவர் செங்கோட்டையிலிருந்து அவரை மீட்டு நெல்லில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கொண்டு வச்சிருக்கிற அளவுக்கு நம்ம போயிருக்காங்க. காவல்துறை மிக நிதானமாக பக்குவமாக அதை செயல்பட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு ராம்குமாரை பத்திரமாக உயிரோடு வைத்திருப்பதுதான் மிக முக்கியமான பிரதான நோக்கம். இதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல அவரிடமிருந்து அந்த தடயங்கள், சாட்சியங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சாட்சியங்கள் இது அத்தனையுமே நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். இதற்கு அத்தனைக்குமே தாள்கள், காகிதங்கள் தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் காவல்துறையினருக்கு. ஏனென்றால் இவர்கள் என்னதான் 100% கன்வின்சிங்காக மனசாட்சிப்படி இவர்கள் குற்றவாளி வந்தான் என்று முடிவு செய்தாலும் நீதிமன்றத்தின் முன் சந்தேகமாற நிரூபிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. குற்றம் செய்தவன்
ஒரு கொலையை செய்தவன் உணர்த்தப்பட்டு கையில் இருந்த அருவாளை கொண்டு சரமாரியாக வெட்டி சாய்த்து விட்டு அந்த இளம்பனுடைய உயிரை பறித்து சென்று விட்டான். ஆனால் இவன் தான் அந்த காரியத்தை செய்தான் என்பதை நிரூபிப்பதற்கு காவல்துறையினர் படக்கூடிய பாடு என்பது சொல்லி மாளாது. நம்ம சுலமாக புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கூடிய நபர்களால் நம்ம சுலமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும். எனவே அவர்கள் முழுமையாக இதோட சந்தர்ப்பங்களையும் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் முழுமையாக அவர்கள் நிரூபித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை இவர்கள் அடுத்த கட்டமாக இந்த பையனிடம், இந்த ராம்குமார் என்ற வாலிபனிடம் அவர் எதற்காக கொலை செய்தார், எதற்காக இந்த மாதிரியான கோபம் கொண்டார் அப்படிங்கிறதுக்கான வாக்குமூலத்தை வாங்கி அந்த வாக்குமூலத்தை நீதிபதி முன்னால் 164 என்று ஒரு பிரிவு சொல்வார்கள். 164வது பிரிவின் நீதிபதியின் முன்னால் மேஜிஸ்ட்ரேட், ஏதாவது தமிழ்நாட்டில் கூடிய ஏதேனும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னால் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்து, என காவல்துறை முன்னால் பதிவு செய்யக்கூடிய வாக்குமூலங்கள் பொனா சட்டத்தின் தடா சட்டத்தில் மட்டும்தான் செல்லுமே தவிர சாதாரண வழக்கில் செல்லாது. எனவே ஏதேனும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னால் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்து அதன் பிறகு அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதன் பிறகுதான் தண்டனை பண்ற விஷயங்கள் சொல்லும். கொலை வழக்கை பொறுத்த அளவுக்கு மரண தண்டனை வரை வழங்கப்படக்கூடியதான் சட்டத்திடம் இருக்கிறது. சட்டத்தில் அரிதினும் அரிதான வழக்குகளில் மரண தண்டனை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அரிதினும் அரிதான வழக்காக இதை கொள்ள முடியாது, இது உணர்ச்சிக்கப்பட்ட ஒரு சாதாரண வழக்கு தான் என்று நீதிமன்றம் கருதுமையானால் மேஜிஸ்ட்ரேட் வழக்கமான நடைமுறை என்னன்னா, இது போன்ற கொடூரமான வழக்குகள்ல விசாரிக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றம் உடனடியாக மரண தண்டனை வழங்கிவிடும். அதன் பிறகு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ செல்லும் போது ஏதேனும் ஒரு இடத்துல அவர்கள் மரண தண்டனை ஆயுள் தண்டனை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நம்ம அனைவருக்கும் நினைவிருக்கும் வினோதினி என்ற இளம்பெண் காரைக்காலில் தன்னுடைய ஒருதலை காதலரால் அவர் முகத்தில் ஆசிட் வீசப்பட்டு 90 நாட்கள் வரை உயிருக்கு போராடி கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய மனதைரியத்தோடு அந்த இளம்பெண் கடுமையாக போராடியும் கூட எமனோடு வெற்றி பெற முடியாமல் அந்த பெண் இன்னுயிரை இழந்த போது அந்த இளைஞனுக்கு 4 ஆண்டுகள் மற்றும் 2012ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் 4 ஆண்டுகளுக்குள்ளாக செஷன்ஸ் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி சென்னை உயர் நீதிமன்றம் அந்த ஆயுள் தண்டனை உறுதி செய்து பார்த்திருக்கோம். 4 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டு அதுவே உயர் நீதிமன்றத்தில் அந்த தண்டனை உறுதி செய்யப்படுவது என்பது ஒரு அரிதான் நடக்கூடிய விஷயம். அதுபோல இந்த வழக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தை ஈர்த்ததனால் இவருக்கும் மரண தண்டனைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன, அல்லது குறைந்தபட்சமாக ஆயுள் தண்டனைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால். விஷ்ணு, திரு பாண்டே, நீங்க தொடர்ந்து இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த வழக்கில் ராம்குமார் பிடிபட்டது குறித்து துணை ஆணையர் பிரவீன்குமார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு, ஒரு ஆளுங்க தெரிஞ்சா நம்ம பிடிப்பாங்க. கூட்டம் கொண்டு வந்திருக்கேன். யார் எனக்கு தெரியல. சுவாதி இஷ்யூ உள்ள நான் ஒன்னும் பேசி கொடுக்கறதுக்கு எனக்கு கிட்ட இன்ஃபர்மேஷனே இல்லை. நான் ஒன்னும் இல்ல நிறைய போர்ஸ் போட்டிருக்கீங்களா? வேற சாதாரண கேஸ் அவ்வளவு போட வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்க வேற வந்திருக்கீங்க. இல்ல தற்போது ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அதாவது போலீசார் மடக்கி பிடித்திருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையில் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ராம்குமார், அதாவது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராம்குமார் இந்த கொலையை செய்துவிட்டதாக தனது தங்கை மற்றும் தாயிடம் புலம்பி இருப்பதாக, அதாவது செங்கோட்டை வந்தவுடன் அவர்களிடம் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டை போலீசார் அவரது தாயார் மற்றும் தங்கையை ஒரு ரகசிய இடத்தில் வைத்து ராம்குமார் என்ன விஷயங்கள் எல்லாம் கூறினார் என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திரு பாண்டே, இப்போ ராம்குமார் அவருடைய அவங்க அம்மாட்டையும் சரி அவங்க தங்கையிட்டையும் சரி என்னென்ன அவரு என்ன பண்ணார் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இப்ப இது குறித்து போலீசார் அவங்க கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ராம்குமார் நான் இதை செய்யல அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நீங்க மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இல்ல வற்புறுத்தலின் பேரில் தான் நான் இதை இப்படி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்தா இந்த வழக்கு திசை திருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? மிக குறைவு விஷ்ணு. இந்த வழக்கு எந்த வகையிலும் திசை திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப சரியாக காவல்துறை செயல்பாட்டில் இருந்திருக்கு. பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று சிசிடிவி ஃபுட்டேஜ். நாம் ஏற்கனவே சொன்னது போல சிசிடிவி ஃபுட்டேஜும் செல்போனுடைய தடயமும் இருக்கிற வரை காவல்துறையினருடைய டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை தவறாக போவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. மிகச் சரியாகத்தான் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அந்த பையனுடைய ராம்குமாருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் ரொம்ப தெளிவாக இருந்தது. பல இடங்கள் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்க அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை காவல்துறை மிகச் சரியாக கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போல அந்த அறிவாளர் இருக்கக்கூடிய கைரேகையை அவர்கள் மிகச்சரியாக அடையாளம் கொண்டு விடுவார்கள். இவர் அந்த பகுதியில் இருந்தவர் என்பதும் அன்று அந்த சட்டை அவர் வைத்திருந்தார் என்பதும் அந்த சட்டை அவர் அணிந்திருந்தார்
என்பதும் இந்த ஏற்கனவே நீங்களும் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி இரவு செய்தியில இருந்துட்டு விடாம தனது தொடர் முயற்சினால கண்டுபிடித்து அவர் சொன்ன விஷயங்கள் அடிப்படையிலும் அந்த அவர் தங்கியிருந்த மேன்ஷன்ல இருக்கக்கூடிய காவலாளி இந்த இளைஞர் எங்களுடைய மேன்ஷன்ல தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இந்த பகுதியை சேர்ந்தவர் போல தான் தெரியும் சொல்லும் போது அந்த மேன்ஷன்ல அவர் கொடுத்த தகவல் அடிப்படையிலும் இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த தங்கியிருந்த மேன்ஷன்ல அவர் செய்த பதிவு, அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ், அவருடைய செல்போன் அழைப்புகள், அவருடைய தாய் மற்றும் சகோதரர் அவர் சொன்ன தகவல்கள் மற்றும் சுவாதியுடைய குடும்பத்தினர் அவருடைய அடையாளம் காணக்கூடிய வாய்ப்புகள், இது போல பல்வேறு விஷயங்கள் அடிப்படையில் இந்த வழக்குல மிகச்சரியான திசையில் சென்று இந்த வழக்குல எந்த பிழையும் ஏற்படாத அளவுக்கு தங்களுடைய நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் காவல்துறை இருக்கின்றன. இந்த வழக்கில் தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரு சாதாரணமான உணர்ச்சிப்பட்ட எந்த ஒரு பின்னணியும் இல்லாத ஒரு குற்றவாளியாகத்தான் ராம்குமார் இப்போதைக்கு தென்படுகிறார். ஆனாலும் கூட காவல்துறை நீங்கள் காட்சிகள் பார்க்க முடியும். நூற்றுக்கணக்கான காவல்துறை சென்னை சூளைமேடு பகுதியில, செங்கோட்டையில அந்த இளைஞருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியில, திருநெல்வேலியில அந்த அரசு முனை இருக்கக்கூடிய பகுதியில அத்தனை இடங்களிலும் காவல்துறை முழு வீச்சில் செயல்பட்டு முழுமையாக ஒரு வாய்ப்புக்கும் தவறவிடக்கூடாது, எந்த விதமான தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு தீவிரவாதியை ஒரு பயங்கரவாதியை பிடிப்பது போல முழுமையான அலர்ட்டாக இவ்வளவு ஒரு கொஞ்சம் கூட ஒரு சலனமோ ஒரு தயக்கமோ ஒரு தொய்வோ இருந்து விடாமல் இருக்கக்கூடிய காவல்துறை முழு வீச்சில் செயல்பட்டு தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம்ம பார்க்க முடியும். முழுக்க இந்த வழக்கில் தாங்கள் அவரை செக்யூர் செய்தது, கைது செய்தது போதாது, இந்த வழக்கில் அவருக்கு தண்டனை பெற்று தர வேண்டியதான் மிக முக்கியமான விஷயம். இதுவரை காவல்துறையை ஏளனம் செய்து கொண்டிருந்த சமூக ஊடகவியலாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் இதற்கு மேல் அவர்களை விமர்சனம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் இயல்பு. ஏனென்றால் இந்த வழக்குல குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து அதனுடைய சாட்சியங்களை சந்தர்ப்பங்களை நிரூபிப்பது மிக கடினமான பணி. அந்த இளைஞனை ராம்குமாரை கைது செய்வது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினமான பணியை நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே காவல்துறையினை பொறுத்தவரை இதுவரை அவர்கள் செய்தது மிக சுலபமான விஷயம். இனிமேல் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய காகித பணிகள், அந்த பேப்பர் ஒர்க் என்று சொல்வார்களே, அந்த பணிகள் மிக கடுமையானது. அதை அவர்கள் எப்படி மேற்கொள்ள போறார் என்பது பொறுத்ததான் மற்ற விஷயங்கள் இருக்கின்றன. அவர்கள் இந்த வழக்கின் அடிப்படையில் இப்போது வரை சென்றக்கூடிய வகையில நாம் பார்க்கக்கூடிய வகையில நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறது, செல்போன் தகவல் இருக்கின்றன, அந்த காவலருடைய வாக்குமூலம் இருக்கிறது, அங்கு நேரில் பார்த்தவருடைய சாட்சியங்கள் இருக்கின்றன, அந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய தாய் மற்றும் சகோதரருடைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த எல்லாமே இருந்தது உள்ள அடிப்படையில இவர்களை முழுமையாக அந்த கைது செய்யப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டவர் தான் இந்த கொலைக்கு காரணமான என்பதை நிரூபிப்பதற்கான முழுமையான அதீதமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றுதான் தோன்றுகிறது. நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நமது செய்தியாளர் சசிகுமார் தற்போது இணைப்புல இருக்கிறார். சசிகுமார், இப்ப நீங்க சூளைமேட்ல இருக்கீங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்ப ராம்குமார் தான் கொலை செஞ்சிருக்காரு, அதாவது அந்த ஏரியால சூளைமேட்லயே வசித்திருந்த ஒருவர் தற்போது அவர் தான் கொலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில சூளைமேட்ல இப்ப இருக்கிறவங்க என்ன கருதுறாங்க? சுவாதியினுடைய கொலை வழக்கு தொடர்பாக குற்றவாளி ராம்குமார் தற்போது கைது செய்யப்பட்டிருந்தாலும் சூளைமேடு பகுதியை பொறுத்தவரை தற்போது அமைதியாகவே இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் தெரு பகுதியில் எந்த ஒரு நபருக்கும் இதுபோன்று சுவாதியினுடைய கொலை வழக்கு குற்றவாளி ராம்குமார் கைது செய்யப்பட்டு விட்டார் என்ற ஒரு தகவல் தற்போது வரை தெரியவில்லை. ஆனால் காவலர்கள் மட்டும் தகவல் தெரிந்து அவர்கள் ராம்குமார் தங்கியிருந்ததாக சொல்லப்படும் மேன்ஷனுக்கு தற்போது வந்து ஆய்வுகளையும் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சில காவலர்கள் தற்போது எந்த பகுதியில் அந்த மேன்ஷன் இருக்கிறது என்பதையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தற்போது சூளைமேடு பகுதியை பொறுத்தவரை அமைதியாகவே நிலவி வருகிறது. மேலும் இந்த பகுதியில் இருந்துதான் தொடர்ச்சியாக சுவாதியை ராம்குமார் கண்காணித்திருக்கிறார் என்பதும் தெல்ல தெளிவாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெரிகிறது. ஏனென்றால் சுவாதியினுடைய செல்போனை ராம்குமார் எடுத்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சரியாக 8:45 மணி அளவில் சுவாதியினுடைய செல்போன் இந்த சூளைமேடு பகுதியில் தான் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ராம்குமார் இந்த பகுதியில் தான் இருந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இதில் ஒரு வகையில் காவலருக்கு கிடைக்கிறது. இதுவும் ராம்குமாருக்கு எதிராக ஒரு ஆவணமாக காவல்துறை தரப்பில் தற்போது சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் காவலர்கள் தற்போதுதான் வர தொடங்கி இருக்கிறார்கள். அவர் எந்த பகுதியில் இருந்தார் என்பதையும் தற்போது ஆய்வு செய்ய இருக்கின்றனர். ஏனென்றால் சுமார் இந்த பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு சில இடங்களில் மட்டும் மேன்ஷன்கள் இருக்கிறது. அதில் எந்த பகுதியில் அவர் இருந்தார் என்பதையும் தற்போது முழுமையாக காவலர்கள் ஆய்வு செய்ய இருக்கின்றனர். மேலும் அவர் எந்த வகையில் சுவாதியை பின்தொடர்ந்தார் அப்படிங்கிறதையும் முழுமையாக ஆய்வுக்கு பிறகே சொல்ல முடியும் என்பதையும் காவலர்கள் தரப்பில் தற்போது தெரிவிக்கிறார்கள்.
சோ இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது குறித்த தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிலை. நீங்க இப்ப சூளைமேட்ல தான் இருக்கீங்க. சூளைமேட்ல இருக்கக்கூடிய அந்த மேன்சனை போய் பாத்தீங்களா? அது குறித்து ஏதாவது தகவல் இருக்கா? அந்த மேன்சன்ல தற்போது நிலை எப்படி இருக்கு? அங்க என் கூட ரூம்ல இருந்தவர் தான் இப்படி பண்ணிருக்காரோ, இல்ல என் ரூமுக்கு பக்கத்துல இருந்தவர் தான் இப்படி பண்ணிருக்காரோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மேன்சன்ல தற்போது நிலை எப்படி இருக்கு? ஏன்னா அந்த மேன்சன்ல இருந்த காவலாளி தான் எங்களுடைய மேன்சன்ல இருக்கிற ஒருவருடைய உருவம் இதோடு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்ததா சொன்னீங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது மேன்சன்ல தற்போது அங்க இருக்கக்கூடியவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நாம் உடனடியாக ராம்குமார் தங்கியிருந்ததாக சொல்லப்படக்கூடிய மேன்ஷனுக்கு எங்கு இருக்கிறது, அவரோடு வேறு யாராவது தங்கி இருந்தார்களா, அந்த காவலாளியை பற்றியே நம்ம விசாரித்தோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அந்த மேன்ஷன் என்பது வெகு தூரத்தில் இருக்கிறது. அதோடு அது எந்த இடத்தில் சரியாக இருக்கிறது என்பதும் தற்போது வரை தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இங்கு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் வேறு இடங்களில் இருந்து தங்கக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட பகுதி மக்கள் இந்த பகுதியில் தங்கி இருக்கிறார்கள். அதனால் சரியாக அது எந்த இடத்தில் அந்த மேன்ஷன் இருக்கிறது என்பதை தற்போது வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் காவல்துறைக்கு தகவல் கொடுத்த அந்த காவலாளி தற்போது இங்கு இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு அவர் வேறு பகுதியில் தங்கியிருந்தால் அந்த பகுதிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த காவலாளி கிடைக்கும் வரை அவர் எந்த மேன்ஷனில் தங்கியிருந்தார் என்பதையும் தற்போது நாம் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது. அதிகபட்சமாக இன்னும் ஒரு 2-3 மணி நேரங்களில் கண்டிப்பாக ராம்குமார் எந்த இடத்தில் தங்கியிருந்தார் என்பதையும் அவரோடு வேறு யாரெல்லாம் தங்கியிருந்தார்கள் என்ற ஒரு தகவலையும் காவல்துறை கண்டிப்பாக பெற்றுவிடும். அதன் பிறகு ராம்குமார் தங்கியிருந்ததாக சொல்லக்கூடிய மேன்ஷனுக்கு சென்று அவர் என்ன மாதிரியான பொருட்கள் வைத்திருந்தார், எதற்காக இந்த சுவாதியினுடைய கொலையில் ஈடுபட்டார், ஏன் அவர் சுவாதியை கொலை செய்தார் என்றதற்கான முழு காரணங்களும் தெரிய வரும். தற்போது வரை அவர் எந்த இடத்தில், அதாவது இங்கு இருக்கக்கூடிய அம்பேத்கர் தெருப்பகுதியில் குடியிருந்தார் என்ற ஒரு தகவல் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எந்த மேன்ஷனில் தங்கியிருந்தார் என்ற ஒரு தகவல் தற்போது வரை நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ரைட் சசி, இப்போ அவர் சூளைமேட்ல அம்பேத்கர் நகர் பகுதியில் தங்கியிருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வகையில இப்ப போலீசார் அங்க ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது பின்னர் தான் அது குறித்த தகவல்கள் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிலையில போலீசார் அவங்களுடைய ஆய்வுகளை தொடங்குவதற்காக அந்த ஏரியால வந்துட்டாங்களா? போலீசார் யார் யாரெல்லாம் அங்க இருக்காங்க, உயரதிகாரிகள் யாரேனும் அங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? அது குறித்து ஏதாவது தகவல்கள் இருக்கா? சுவாதி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அவருடைய குடும்பத்தினர் ஸ்ரீரங்கத்தில், அவர்களுடைய சொந்த ஊர் ஸ்ரீரங்கம் என்பதால் அங்கே ஈமக்கிரியை செய்வதற்காக நேற்றைய தினமே புறப்பட்டு சென்று விட்டனர். அதனால் அவருடைய சுவாதியினுடைய உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களும் இங்கே இல்லை. அவர்களுடைய வீட்டிற்கு காவல்துறை தரப்பில் சென்று பார்த்தனர். அங்கே யாரும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்களிடம் வேறு எந்த ஒரு தகவலையும் பெற முடியாத நிலையில் காவலர்களும் இருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை தற்போது முழுமையாக ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் சுவாதியினுடைய குடும்பத்தாரிடம் சந்தித்து பேசும் பொழுதுதான் அவருடைய அப்பா தான் தினமும் இந்த பகுதி வழியாகவே ரயில் நிலையத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுவார் என்ற ஒரு தகவலையும் அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் சென்னை திரும்பக்கூடிய பட்சத்தில் தான் காவல்துறையினர் அவரிடம் இவர் உங்களை பின்தொடர்ந்து வந்த நபரா என்பதையும் கேட்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் காவல்துறையினர் ராம்குமார் மீது முழுமையான அளவிற்கு இவர்தான் குற்றத்தை செய்தார் என்ற ஒரு வகையில் ஊர்ஜிதப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். தற்போதைய நிலையில் சுவாதியினுடைய குடும்பத்தார் சென்னையில் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் அவருடைய ஈமக்கிரியைக்காக சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த பணிகள் முடிந்த பின்புதான் சென்னை திரும்புவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது சூளைமேடு பகுதியில் சுவாதியினுடைய அப்பா பின்தொடர்ந்து வந்த நபர் யார் என்பதை சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அவர் கிடைத்ததற்கு பின்பு இது குறித்து உறுதியான தகவல் சொல்லப்படும். நன்றி சசிகுமார், நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. அங்க இருக்கக்கூடிய கள தகவல்களை தொடர்ந்து வழங்கிட்டே இருங்க. தந்தி தொலைக்காட்சி தனது முதல் விஷுவல்ஸை தொடர்ந்து போட்டுக்கொண்டே, அதாவது ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே நம்முடன் நினைக்கிறார். திரு பாண்டே, இப்போ அவங்களுடைய, அதாவது ராம்குமாரினுடைய அம்மா தங்கை அவங்க எல்லாம் ஒரு இடத்துல ரகசிய விசாரணை நடந்து கொண்டிருப்பதா, 2 இடங்கள்ல வைத்து ரகசிய விசாரணைகள், அதாவது அவங்க அம்மாவை ஒரு இடத்துலயும் அவங்களுடைய தங்கை ராம்குமாருடைய தங்கையை ஒரு இடத்திலையும் வைத்து ரகசிய விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில இவங்க 2 பேரும் சொல்றது ஒரே மாதிரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ராம்குமாரினுடைய அம்மாவும் ராம்குமாரினுடைய தங்கையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வழக்கிற்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் நினைக்கிறீங்க?
நம்முடைய நேரலை காட்சியில நீங்க சில காட்சிகள் பார்க்க முடியும். 2 பெண்கள் காவல்துறையினருடைய புடைசூழ அவர்கள் நம்ம மருத்துவமனை கலைச்சலுடைய காட்சியில பார்த்திருக்கோம். ராம்குமார் மருத்துவமனையில கழுத்து அறுபட்ட நிலைமையில முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டை மருத்துவமனையிலிருந்து நேரடியாக அவர் நெல்லை அரசுமனை கொண்டு செல்லப்பட்டார். அதோடு கூடவே 2 பெண்கள் மருத்துவமனையில 2 பெண்கள், ஒரு பிங்க் நிற சேலை துப்பட்டா அணிந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் 2 அழைத்து செல்லக்கூடிய காட்சியில பார்த்திருக்க முடியும். அந்த பெண்கள் தான் ராம்குமாருடைய சகோதரியும் ராம்குமாருடைய தாயும். இவர்களிடம் அவர் சொல்லி நமக்கு கிடைத்த தகவல்கள், அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் காவல்துறையினர் அவர்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போதுதான் அதிகாரப்பூர்வ தகவல் என்னவென்று தெரியும். நாம் இப்போது நேரடி காட்சிகள், சம்பவங்கள் நடக்க நாம் அந்த தகவலை சொல்லிக் கொண்டோம். இதுல சில விஷயங்கள் முன்பின்னாக இருக்கலாம் என்பதை முதல்ல நேரில் சொல்லிக் கொள்கிறோம். இதுல சம்பவங்கள் நடக்க நமக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையில் என்ன விஷயம் என்றால், அந்த ராம்குமார் தன்னுடைய ஒருதலை காதலை சுவாதி ஏற்காதனால் கொலை செய்துவிட்டு அவர் நிதானமாக தப்பி ஓடி செங்கோட்டையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர் செல்ல, அங்கு இன்ஜினியரிங் படித்திருந்த திரு ராம்குமார் தன்னுடைய தாய் மற்றும் தன்னுடைய சகோதரிடம் மெதுவாக அந்த விஷயத்தை சொல்ல, அவர்கள் மிகப்பெரிய அளவு பார்த்து தங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கு மட்டும் இப்படி ஆகிவிட்டது, இப்போ என்ன செய்வது தெரியவில்லை, நாடு முழுக்க தன்னுடைய மகனை தேடிக்கொண்டிருக்கிறது என்று அவர் தங்களுடைய நண்பர்களிடம் சொல்ல, அவர்களுடைய ராம்குமாருடைய நண்பர்கள், ராம்குமாருடைய தாய், ராம்குமாருடைய சகோதரி என்று 1-2 பேராக அந்த செய்தி பரவ மிக நெருங்கிவிட்டால் மட்டும் பரவின தகவல் அவர்களில் ஒருவர் காவல்துறைக்கு இந்த தகவலை சொல்ல, அதன் மூலமாக காவல்துறை தன்னுடைய ராம்குமாரை நெருங்க தன்னை காவல்துறையினர் சுற்றி வலித்துவிட்டார்கள் என்பதை அறிந்த ராம்குமார் பிளேடால் தன்னுடைய கழுத்தை அரித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருக்கிறார். உடனடியாக அவரை பத்திரமாக மீட்ட காவல்துறையினர் சிறிய ரத்த சேதத்துக்கு பிறகு அவரை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவரை செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதாரத்தை மேற்கொண்டு அதன் பிறகு நெல்லை மருத்துவமனையில் பரிபூர்ணமான சிகிச்சைக்காக அவரை கொண்டு சென்றார். அப்போது அவருடைய சகோதரி மற்றும் தாயிடமும் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். அவரையும் கூடவே அழைத்து வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் சட்டத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்ய வேண்டுமானால் அவருக்கு உடன்பட்டவர்கள், அவருக்கு வேண்டப்பட்டவர்கள், உறவினர்கள் என்பவர்கள் யாரும் ஒருவருக்கு உடனடியாக தகவல் சொல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துடைய 10 கட்டளைகள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் கைது செய்தது அவரை மட்டும் கைது செய்யாமல் அவருடைய சகோதரி மற்றும் தாயை உடனே அழைத்து சென்றிருக்கிறார். ஏனெனில் உயிருக்கு ஆபத்தான நிலையில ராம்குமார் அழைத்து செல்லப்படும் போது நாளை மனித உரிமை அமைப்புகளோ சமூக ஆர்வலர்களோ வேறு ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டார்கள், நாளை ஒருவேளை ராம்குமாருக்கு எதிரும் ஏற்படும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு காவல்துறை பொறுப்பு என்று சொல்லலாம் என்பதற்காக அவரை கூடவே அவருடைய ராம்குமாருடைய தாயும் ராம்குமாருடைய தமக்கையும் அவர்கள் அழைத்து வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் இவர்களிடம் வாக்குமூலம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இவர்களுடைய வாக்குமூலத்தை விட பிரதானமாக இருக்கக்கூடிய ராம்குமாருடைய வாக்குமூலம் தான். சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியங்களுடைய வாக்குமூலம், சம்பவத்தை மேற்கொண்ட ராம்குமாருடைய வாக்குமூலம், இந்த 2 விஷயங்கள் தான் முக்கியமானது. இந்த வழக்கை பொறுத்தவரை ராம்குமாருடைய தாயும் சகோதரியும் 2வது 3வது கட்டத்துல தான் இருப்பார்கள், முதல் கட்டத்துல இருக்க மாட்டார்கள். அவர்கள் ராம்குமார் எங்களிடம் இந்த கொலையை செய்து தான் என்று ஒப்புக்கொண்டார் என்று அவர்கள் சொல்வார்கள். ஒரு தாயை இந்த வழக்கில் இந்த மாதிரி தன்னுடைய மகன் செய்தது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிற போது அந்த வழக்குக்கு வலு சேர்க்கும். இந்த வழக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயமாகத்தான் தாயுடைய வாக்குமூலமும் தமக்கு வாக்குமூலம் இருக்க முடியுமே தவிர அதை வைத்து மட்டுமே பிரதானமாக இந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த வகையில் தான் அவருடைய ராம்குமாருடைய தாய் மற்றும் சகோதரி 2 பேரும் அந்த காட்சியில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த தாய் மற்றும் சகோதரி 2 பேரையும் காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சிகிச்சை பரிபூர்ணமாக ராம்குமார் வழங்கப்படும் போது கூடவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படும். ஆனால் அவர்களுடைய வாக்குமூலம் 2ஆம் பட்சம் தான். ராம்குமாருடைய வாக்குமூலம் தான் பிரதானம். அந்த ராம்குமாருடைய வாக்குமூலமும் கூட நீதிமன்றத்தின் முன்னால் வழங்கப்பட வேண்டுமே தவிர, நீதிபதியின் முன்னால், மேஜிஸ்ட்ரேட் முன்னால் வழங்கப்பட வேண்டும் தவிர எந்த காவல்துறை அதிகாரி முன்னால் தரப்படக்கூடிய வாக்குமூலம் செல்லாது என்பதுதான் அடிப்படையான சட்ட விஷயம். விஷ்ணு, தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின்படி ராம்குமாரின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாக நெல்லை அரசு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ராம்குமார் தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில சிசிடிவி அது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள், அதாவது கேமரால போன்ல போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வழக்கிற்கு சிசிடிவி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. அதற்கு இப்போ மத்திய அரசும் பல்வேறு விஷயங்கள், அதாவது ரயில் நிலையங்கள்ல சிசிடிவி எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான உபகரணங்கள் இனி இந்த மாதிரியான விஷயங்களை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு இதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்னு ரயில்வே போலீசார்கிட்ட இருந்து அதாவது முதல்ல இந்த வழக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்ததன் காரணமாக ரயில்வே போலீசார் முதலில் வழக்கு பதிவு செய்து அதன் பின்னராக இந்த வழக்கு சென்னை மாநகராட்சி காவலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது இது
செங்கோட்டையில் இருக்கக்கூடிய போலீசார் வந்து இவர்களை வந்து கைது செய்திருக்கிறார். இது வந்து ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவா, அதாவது நீண்டு கொண்டே போகிறது. அதாவது முதல்ல ரயில்வே போலீஸ், அதன் பின்னர் சென்னை மாநகராட்சி காவல்துறை, அதன் பிறகு பார்த்தா இப்ப செங்கோட்டை. இப்ப இங்க வந்து இந்த வழக்கினுடைய விசாரணையின் போக்கு எப்படி இருக்கும்? இது வந்து மூணு தரப்பினான போலீஸ் வந்து இதுல இருக்காங்களே, சோ இது இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கும் திரு பாண்டே? கடந்த 24ஆம் தேதி சுவாதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்த ராம்குமார் என்ற நபர் தற்போது பிடிபட்டிருக்கிறார். செங்கோட்டையில் அவரது வீட்டிலிருந்து தற்போது அவர் பிடிபட்டிருக்கிறார். அவரது தாயார் மற்றும் தங்கையிடம் அவர் தான் செய்ததை கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் தாயார் மற்றும் தங்கையிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருவரும் தனித்தனி இடங்களில், அதாவது இருவேறு ரகசிய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராம்குமார் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் கைது செய்யப்படும் பொழுது பிளேடால் தன்னை தானே கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும், அவர் வந்து தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது அவர் வந்து இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் வந்து மீண்டும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு நிறுத்தி தற்போது அவருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டிடம் விளக்க வேண்டும். இந்த நிலையில் தற்போது அவருடைய தாயார் மற்றும் தங்கையிடம் பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 இடங்களில் ரகசிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் அவர் தாயாரிடமும் தங்கையிடம் என்ன கூறினார் என்பது குறித்து இந்த வழக்கு அதன் பாதையில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு பாண்டி, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சிசிடிவி கேமரா இப்போ ரயில்வே போலீஸ்ல இருந்து சென்னை மாநகராட்சி காவலுக்கு மாறினது. அது இப்ப வந்து பார்க்கணும் அப்படின்னா செங்கோட்டையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவா போயிட்டே இருக்கு. இந்த விசாரணை எங்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திரு பாண்டே? அதாவது கைது செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது வந்து சென்னை காவல்துறையுடைய செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் வரும். வழக்கை பதிவு செய்தவர்கள் யார் அப்படிங்கிற பொறுத்தான், எஃப்ஐஆர் எந்த ஸ்டேஷன்ல பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற பொறுத்தான் வழக்கு மாற்றப்படும். இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க காவல்துறை எப்படி இயங்குது அப்படின்னா, ஒரு வழக்கு ஒரு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுதுன்னா அது தமிழ்நாடு முழுக்க அதை பத்தின அலர்ட் வந்து கொடுக்கப்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப காலத்துல முழுக்க எல்லாருமே வந்து இது பற்றின செய்தி முழுமையா இருந்த பிறகு இப்போது காவல்துறையில யாரு கைது செய்தாலும் அவர்கள் சென்னை காவல்துறையிடம் தான் ஒப்படைப்பார்கள். இப்போது சென்னை காவல்துறை நாம வந்து இங்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல சென்னை காவல்துறை முழுமையான தொடர்புல திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையிடம் தொடர்புல இருப்பார்கள் அப்படிங்கிற நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையோட சென்னை மாநகர காவல்துறை முழுமையான தொடர்புல இருப்பார்கள். அங்கு சென்னை மாவட்டத்தில் நெல்லையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், குறிப்பாக அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி கையாள வேண்டும், அந்த இளைஞனை எப்படி பத்திரமாக பாதுகாக்கணும், அவருடைய குடும்பத்தினர்களை என்ன செய்ய வேண்டும் என்பது கூட அத்தனை தகவல்களும் அத்தனை தரவுகளும் அத்தனை அறிவுரைகளும் சென்னையிலிருந்து தான் சென்று கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரை பத்திரமாக எந்த சேதாரமும் இல்லாமல் முழுமையாக அவரை வந்து சென்னை கொண்டு வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அப்படி என்பதை சென்னை காவல்துறை முக்கிய புள்ளிகள். ஏன்னா நம்ம பார்த்திருப்போம், மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காவல் நிலையத்துக்கே சென்று காவல் ஆணையாளர், சென்னையை பொறுத்தவரைக்கு மாநகரத்துடைய காவல் ஆணையாளர் கமிஷனர் என்பவர் கிட்டத்தட்ட ஏடிஜிபி ரேங்க் உள்ளவர், வந்து டிஜிபிக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடியவர் தான் சென்னை மட்டுக்குமான காவல்துறைக்கு தலைவராக ஆணையராக இருக்கிறார். அவர் நேரடியாக ஒரு காவல் நிலையத்துக்கு, நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கே சென்று விசாரணை மேற்கொண்டார். எப்படி எல்லாம் செய்யணுங்கிறத பற்றி ஆலோசனை மேற்கொண்டார். அந்த அளவுக்கு ஒரு கமிஷனரே போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, மிக அரிதான விஷயமா பார்க்கக்கூடியது. எனவே சென்னை மாநகர காவல்துறையினர், உளவுத்துறையினர், சிசிபி, சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி என்று அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறையும் முழுமையான தொடர்பு இருந்து கொண்டு அவர்கள் மாறி தங்களுடைய தகவல்களை, தங்களுடைய அனுபவத்தை, தங்களுடைய பரிந்துரையை எப்படி செயல்படணும், எங்கு கவனக்குறைவாக நடந்துவிடக்கூடாது என்பது உட்பட அத்தனை விஷயங்களையும் நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர காவல்துறையினர் தெரிவித்திருப்பார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதன் அடிப்படையில் தான் முழுமையாக செயல்படும். இப்போதைக்கு சுரேஷ்குமார் என்ற அவதான இல்லை என்பது ஆரம்ப என்ன அவரை கொண்டு வர வேண்டும். அவருடைய தற்போது ராம்குமாரின் புகைப்படத்தை நாம் திரையில் பார்க்க முடிகிறது.
இவர்தான் சுவாதியை கொலை செய்தவர் என்று தற்போது போலீசாரால் கைது செய்யப்படும் பொழுது அவர் தன்னைத்தானே கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் கழுத்தில் அந்த கட்டு போட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக அரசு மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் ராம்குமார். சுவாதியை கொலை செய்த வழக்கில் தற்போது போலீசினுடைய கஸ்டடியில் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவருடைய புகைப்படம் தான் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. அது சரியாக, அதாவது தெளிவாக இல்லை என்பதற்காக அதனுடைய ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுத்துத்தான் அதனை மேலும் மெருகூட்டும் வகையில் பல்வேறு விஷயங்கள் செய்து அவருடைய தெளிவான ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு தெளிவான ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அவர் செங்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படும் பொழுது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முயன்றதாக தெரிகிறது. அந்த வகையில் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முயன்றிருக்கிறார். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அவருக்கு கழுத்தில் கட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய புகைப்படம் தற்போது நம் திரையில் வெளியாகி இருக்கிறது. திரு பாண்டே, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க இந்த போலீஸ், அதாவது பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்கிறத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு போலீஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப இந்த வழக்கு எங்க வந்து அந்த விசாரணை நடக்கும் அப்படின்றத பத்தி நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்க. இது வந்து சென்னையில தான் நடக்கும். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து சென்னை தான். அந்த காவல் சம்பவம் எஸ்ஓசி என்று சொல்லக்கூடிய சீன் ஆஃப் அக்ரன்ஸ், வந்து சீன் ஆஃப் கிரைம், அந்த சம்பவம் நடந்த இடம் அப்படிங்கிறது வந்து சென்னை தான். அது வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையம். எனவே அது வந்து சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டுல தான் வருது. ஏற்கனவே நுங்கம்பாக்கம் ரயில்வே அதிகாரிகள் வந்து இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலையும் தமிழக அரசுடைய முடிவின் அடிப்படையிலும் இது வந்து நுங்கம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு மாத்திட்டாங்க. அவர்கள் அந்த வழக்கு விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய உரிமை, கடமை நுங்கம்பாக்கம் காவல் நிலைய அதிகாரிகள் தான் உண்டு. ஆனா எப்படி உச்சநீதிமன்றத்துடைய பல உத்தரவுகள் அடிப்படையில ஒரு வழக்கு ஒரே ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட பகுதியில் நடந்தாலும் கூட அந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் இருந்து எதுவா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் அந்த வழக்குக்கான பரிபூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில இது வந்து முழுக்க சென்னையிலிருந்து கிடைச்சிருக்கூடிய துப்பு மூலமாகவும் திருநெல்வேலியில் கிடைச்சிருக்கூடிய துப்பு மூலமாகவும் இது வந்திருக்கு. அப்படிங்கிறனால முழுக்க தமிழக காவல்துறை ஒட்டுமொத்தமாக ஒரே சென்னை காவல்துறை, நெல்லை காவல்துறை என்று அல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழக காவல்துறையாக இயங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது வந்து இன்று இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு ராம்குமார் பத்திரமாக மீட்கப்பட்டு சென்னை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல ஒரு நபர் கைது செய்யப்படுவதிலிருந்து அதிகாரப்பூர்வமாக போலீசாரால் கைது செய்யப்படுவது 24 மணி நேரத்துக்குள்ளாக நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்பது உத்தரவு. என்பதுதான் உச்சநீதிமன்றத்துடைய பரிந்துரை, உத்தரவு, அவருடைய அறிவுரை. அதன் அடிப்படையில இவர் வந்து இப்போது கைது செய்யப்படுகிறார். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் வந்து ஏதேனும் ஒரு தமிழ்நாட்டில் கூடிய ஏதேனும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஆஜர்படுத்தப்படுவார். இவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பலாமா அல்லது போலீஸ் காவலுக்கு அனுப்பலாமா என்பதை பற்றி சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் முடிவெடுப்பார். இப்போதைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல, நமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டது போல, நமக்கு வரக்கூடிய முதல்கட்ட தகவல் அடிப்படையில் போல இவருடைய உடல்நிலை வந்து ஒரு கவலைக்கிடமாக இல்லை. அவர் வந்து ஒரு கவனமான நிலைமையில் தான் இருக்கார். ஆபத்தான காலகட்டத்தை தாண்டி விட்டார். அவருடைய உடல்நிலை கவனமாக தான் இருக்கிறது என்பதனால அவரை பத்திரமாக மீட்டு சென்னை காவல்துறை ஒப்படைப்பதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கும். இது சென்னை காவல்துறை, நெல்லை காவல்துறை என்பது அல்லாமல் முழுக்க தமிழக காவல்துறை அவருக்கு அத்தனை பேருக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் கூடிய எந்த நிலைமையிலுமே, தமிழ்நாடு மட்டுமல்ல பல பீரோ புள்ளி உள்பட்ட பல விஷயங்கள்ல பல வழக்குகள் நாம் பார்த்திருப்போம். ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு போய் அங்கு கைது செய்த வரலாறு பார்த்திருக்கோம். அந்த மாநிலங்களில் போய் என்கவுண்டர் செய்த வரலாறு பார்த்திருக்கிறோம். சோ காவல்துறை என்பதை பொறுத்தவரைக்கு குற்றவாளிகளை கைது செய்வதற்கு அவர்கள் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் அவர் வந்து இல்லை என்பதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. அது ஒரு பொருட்டல்ல, ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான். இந்த இடத்துல முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் அந்த பகுதி நடந்திருக்கிறது, இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, இந்த குற்றவாளிகளை சுட்டுக் கொண்டிருந்தார் என்பது உட்பட எல்லா விஷயமே நம்முடைய மாநிலங்களுக்கு உட்பட என்பதனால இவரை கைது செய்து அடுத்த கட்டமாக அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றம் ஆஜர்படுத்துவதற்கு எந்த சிரமம் இருக்காது. சம்பவத்தை விசாரிக்கக்கூடிய ஐஓ என்று அழைக்கப்படக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், விசாரணை அதிகாரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டராகத்தான் இருப்பார். காவல்துறையுடைய ஆய்வாளராகத்தான் இருப்பார். அவர் தான் இந்த வழக்குடைய ஒரு விசாரணை அதிகாரி இருப்பார். அந்த வழக்குடைய விசாரணை அதிகாரியாக நுங்கம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் இருந்தாலும் கூட இந்த வழக்கில் ஒத்துழைக்கக்கூடிய கடமை அத்தனை தமிழ்நாட்டு காவல்துறை, அத்தனை இந்திய காவல்துறையினருக்கும் இருக்கு என்பதனால் அவர்கள் செங்கல்பட்டுலயோ செங்கோட்டையிலேயோ நெல்லையிலேயோ எங்கு பேசியிருந்தாலும் அவர்கள் முழுமையாக அவரை பத்திரமா மீட்டு
நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளர்கள் ஒப்படைப்பதற்கான கடமை இருக்குது. அதற்கான பணிகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்க. ஜூரிஸ்டிக்ஷன் எல்லை காவல் நிலையத்துடைய எல்லை ஒரு பொருட்டல்ல என்பதுதான் உண்மை. விஷ்ணு. திரு பாண்டே, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது நெல்லை செய்தியாளர் திரு ராமசுந்தரம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். ராமசுந்தரம், இப்ப ராம்குமார போலீசார் கைது செய்த விதம் குறித்து சொல்லுங்க. இப்ப நீங்க நெல்லையில இருக்கீங்க, அந்த செங்கோட்டை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த போலீசார் ராம்குமாரை எப்படி கைது செஞ்சாங்க? அதாவது அவர் வந்து நெல்லை மாவட்டம் தென்காசியிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய பகுதியில மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வந்து அம்பேத்கர் தெருல வசித்து வராரு. அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால சென்னையில இருந்து இங்க வந்து அவர் நண்பர் இங்க இருந்து தங்கியிருக்காரு. அவர் நண்பர்கள் மற்றும் அவரோட போன் மூலம் வந்து தகவல் வந்து போலீசாருக்கு கிடைத்ததாகவும், அந்த போன் மூலம் கிடைத்த தகவல் படியே அவர் வந்து அவங்களை இன்னைக்கு சரியாக நைட்டு இரவு 11 மணி அளவுல வந்து அவரை சுற்றி வளைச்சு பிடிச்சதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுது. அவர் பிடிப்பட்ட உடனே பயத்தில் வந்து கையில் இருந்த கத்தியோ ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் கழுத்தை அறுத்து கொண்டு அவர் அங்கே வந்து விழுந்திருக்கிறார். அவர்களை உடனடியாக வந்து அவரை கைப்பற்றி அருகில் உள்ள செங்கோட்டையில உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கிறாங்க. அங்க வந்து அவருக்கு சிகிச்சை நடந்தது. சிகிச்சை தற்காலிகமா முதற்கட்ட சிகிச்சை நடத்தப்பட்டது. அங்க வந்து சிகிச்சை முடியப்பட்டு அங்கிருந்து 2 போலீஸ் வாகனங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க 108 ஆம்புலன்ஸ்ல வந்து அவர் வந்து நெல்லை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார். அங்க வந்து நெல்லை அரசு பொது மருத்துவமனையில சுமார் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவர் பாடி வந்த உடனே அவர் உடல், அதாவது அவர் அறுபட்ட நிலையில வந்து அவரை வந்து முகத்தை மூடிதான் கொண்டு வந்தாங்க. அவரோட முகமோ எதுவுமே தகவல் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல முகத்தை மூடிதான் கொண்டு வந்தாங்க. அவர் இங்க கொண்டு வந்த உடனே அவரை வந்து சுற்றி வந்து போலீசார் வந்து சங்கிலி அமைச்சு அவங்களை வந்து உள்ள கொண்டு போற வரைக்கும் யாரையுமே எந்த பத்திரிகையாளருமே புகைப்படம் எடுக்க விடல. அந்த புகைப்படம் எடுக்க விடாத நிலையில உள்ள கொண்டு போனாங்க. உள்ள கொண்டு போகும்போது முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்தது. ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்ததுக்கு அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவுல ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து இப்ப தற்போது வந்து சிகிச்சை தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது வந்து அவசர சிகிச்சை பிரிவுல இருந்த நோயாளிகளே வேற ஒரு பிரிவுக்கு மாற்றப்பட்டு அந்த பிரிவுல வந்து சிகிச்சை நடந்து வந்துட்டு இருக்கு. அவர் உறவினர் வந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு வாசல்ல இருந்தாங்க. அவங்களையும் வந்து அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு இப்ப சுற்றியும் வந்து அதாவது அரசு மருத்துவமனை வளாகமே சுற்றிலும் வந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டு போலீசார்களின் கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து சிகிச்சை கொண்டு வரும்போது அந்த 108 ஆம்புலன்ஸ்ல அவரோட தாய் மற்றும் அவரோட சகோதரி இருவரும் வந்து உடன் வந்திருக்காங்க. அதாவது ஒரு சகோதரி கையில அவர் பயன்படுத்திய ஒரு மொபைல் போன் மற்றும் வந்து இன்னும் வந்து போட்டோஸ் எல்லாம் கையில வச்சிருந்ததாகவும் இங்க இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க. ஆனா அது வந்து எந்த ஒரு பொருட்கள் எதுவுமே வந்து கையில வந்து போலீசார் வந்து எதுவுமே காமிக்கல. உடனடியாக துணை ஆணையாளர் பிரதீப் குமார் வந்து இங்க பார்வையிட வந்தார். அப்ப நாங்க பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ இங்க பிரச்சனை நடக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது முடிவுபட்ட பிறகு தனி வாகனத்துல அவரோட தாய் மற்றும் ஒரு சகோதரி அவரோட தந்தையார் 3 பேரையும் வந்து ஒரு வாகனத்துல ஏற்றி இங்க இருந்து எங்கேயோ கொண்டு சென்றுட்டாங்க. இங்க உள்ள எந்த காவல் நிலையத்துக்கும் கொண்டு செல்லல, ஆணையாளர் வளத்துக்கு கொண்டு செல்லல, வேற எங்க ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு சென்று விட்டாங்க. அவரோட படம் கூட எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களை வந்து போலீசார் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எதுவுமே இங்க இருந்து அவரோட படமோ எதுவுமே இங்க இருந்து கிடைக்கக்கூடாத நிலைமையில வந்து போலீசார் வந்து முழு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் இல்ல, அரசு மருத்துவமனையே முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. திரு ராமசுந்தரம், இப்போ கைது செய்தது வந்து சென்னை போலீஸா இல்ல அங்க இருக்கக்கூடிய நெல்லை, அதாவது செங்கோட்டை தரப்புல இருக்கக்கூடிய செங்கோட்டை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் தான் கைது செய்தாங்களா? இப்போ இந்த விஷயம் வந்து இங்க இருக்கக்கூடிய மேன்சன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மூலமா தான் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு. இங்க இந்த மாதிரி இந்த மேன்சன்ல ஒருத்தர் அவருடைய உடல்வாகு வந்து நீங்க வெளியிட்ட போட்டோல ஒத்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் மூலமா தான் சென்னை போலீசாருக்கு தகவல் வந்ததா சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில சென்னை போலீசார் வந்து கைது செய்தாங்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய செங்கோட்டை போலீசார், நெல்லை மாவட்ட போலீசார் தான் கைது செய்தாங்களா? அதாவது இப்போதைக்கு தற்போது காவல்துறை தரப்புல வந்து சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சென்னையில் இருந்து தனிப்படை போலீசார் கைது செய்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இதுவரை வந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கோ செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கோ செங்கோட்டை தனியார் மருத்துவமனைக்கோ இதுவரைக்கும் சென்னையில் உள்ள போலீசார் யாருமே வரவில்லை. அதாவது உள்ளூர் போலீசார் மட்டுமே செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கோ செங்கோட்டை தனியார் உள்ளூர் போலீசார் மட்டுமே வந்தனர். நெல்லை அரசு மருத்துவமனைக்கு இதுவரை வந்து சென்னையில் உள்ள போலீசார் யாருமே வரவில்லை. ஆனால் தற்போது ஒரு வாகனத்தில் வந்து இருவர் மட்டும் வந்துள்ளனர். அது இதுவரை யார் என்று தெரியவில்லை. அவர்கள் வந்து சென்னையில் உள்ள தனிப்படை போலீசார் இருக்கலாம் எனவும் நான் கருதப்படுகிறது. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து உள்ளும் வந்து யாருமே அவசர சிகிச்சை பிரிவுல யாருமே உள்ள விடல. இதுவரைக்கும் யாருமே உள்ள விடாத நிலையில வந்து யார் எந்த போலீசார் கைது செய்தார்கள் என்ற எந்த தகவலுமே வந்து போலீசார் தரப்புல இதுவரைக்கும் தெரிவிக்கப்படல. இதுவரைக்கும் எந்த ஒரு அதாவது செங்கோட்டை பகுதியில் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, செங்கோட்டை பகுதியில் அவர் வீடு இருக்கும் இடத்தை சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வீடு இருக்கும் பகுதியில் வந்து முழுவதுமாக மின்விளக்குகள் அனைத்து அணைக்கப்பட்டுள்ளது. போலீசார் வந்து யாருமே எந்த ஒரு பத்திரிகைக்காரங்களுமே உள்ள விடல, உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முற்றிலுமே அவங்க இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் என்ற பகுதியை வந்து சுற்றிலும் வந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர் இருந்த ஏரியாவுக்குள்ளேயும் யாருமே விடல. அவரோட புகைப்படமோ எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து போலீசார் வந்து முழு கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க.
திரு ராமசுந்தரம், இப்போ இவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறது, இப்ப இவரு நெல்லை அரசு மருத்துவமனையில் இருக்காரு, இவருடைய உடல்நிலை சீரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தகவல்கள் வந்திருக்கு, நீங்களும் சொன்னீங்க. இந்த நிலையில இப்ப இவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துற பணிகள், அது அதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், எப்ப அது பண்ண போறதா தகவல்கள் ஏதாவது இருக்கா? அதாவது இப்போதைக்கு 10 பேர் கொண்ட மருத்துவ குழு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பிறகு அவர் நெல்லை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுவாரா, இல்லை என்றால் இங்கிருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்படுவாரா, இல்லை என்றால் இங்கே எதுவும் ஆஜர்படுத்துவதற்கான தகவல் நடத்தப்படுமா என்பது இந்த காலை 6 மணிக்கு மேலே தகவல் தெரியும் எனவும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள தகவல் படி ரைட். ராமசுந்தரம், நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். தற்போது நமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே நம்முடன் இணைந்திருக்கிறார். திரு ரங்கராஜ் பாண்டே, இப்ப நம்ம செய்தியாளர் நெல்லை செய்தியாளர் ராமசுந்தரம் சொன்னது மாதிரி பார்க்கும் பொழுது நெல்லையில் இருக்கக்கூடிய போலீசார் கைது செய்திருக்காங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது எங்க கொலை நடந்ததோ அந்த இடத்துலதான் வரும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ சென்னையில இருந்து அங்க போலீசார் அங்க போவதற்கான அங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இப்ப இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கும் அங்க? இப்ப அவரு அதாவது இப்போ அந்த நெல்லை அரசு மருத்துவமனையில இப்ப ஒரு சுயநிலை, அதாவது இப்போ கழுத்து அறுபட்ட நிலையில மருத்துவ சிகிச்சைகளை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில பார்க்கும் பொழுது அவர் இப்போ பரவாயில்ல அப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில இவரை இன்னும் எவ்வளவு, அதாவது 24 மணி நேரத்துல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. இப்ப இவர் இன்னும் சரியாய் வரல அப்படிங்கிற பட்சத்துல இதனுடைய இந்த இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? இதுல எந்த அவசரமும் இல்ல விஷ்ணு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள் இவர்கள் கைது காரணம் பாத்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் இரக்கமற்ற முறையில் நம்ம பேசணும்னா சில விஷயங்கள் பிராக்டிக்கலா வேற மாதிரி இருக்கும், தியரிட்டிக்கலா வேற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ சில வழக்குகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்க உங்களுடைய நீண்ட நெடிய உங்களுடைய வரலாற்றுல நீங்களும் பார்த்திருப்பீங்க, நம்ம எல்லாருமே கவனிச்சிருக்கோம். அதாவது ஒரு நபர் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டவர்கள் 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர்கள் நீதிபதி முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை, இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இப்போது அவர்கள் கைது செய்த சில மணித்தொழிலுக்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சியும், தன் தொலைக்காட்சி உட்பட எல்லாருமே நேரலையில சம்பவத்தை முழுமையா பதிவு செய்திருக்கும். சோ இப்போது போலீசார் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் ராம்குமார் வந்தது எப்போது என்பது அத்தனை பேருக்குமே தெரியும். அப்ப அதிகாரப்பூர்வமா இவர்கள் கைது காட்டிய மணில இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளாக ஏதேனும் ஒரு மேஜிஸ்ட்ரேட், சென்னையில இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் தான் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஏதேனும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இவர் இந்த வழக்குல தேடப்படக்கூடிய குற்றவாளி, நான் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அதிகாரி, இந்த தகவல் தெரிந்து நான் இங்க மாதிரி வந்தேன், நாங்க தகவல் சொன்னாங்க, நான் அரெஸ்ட் பண்றேன், நீங்க ஒரு நீதிமன்ற காவல் வைக்கிறேன்னு சொல்லும் போது மேஜிஸ்ட்ரேட் உடனடியாக 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வைக்கிற உத்தரவிடலாம். அல்லது இவருக்கு மருத்துவமனையில சிகிச்சை தேவைப்படுது அப்படிங்கிறனால மருத்துவமனையில் அனுமதிக்க சொல்லி இவர்கள் போல் காவல்துறையினரோ ராம்குமாரோட உறவினரோ வேண்டுகோள் வைக்கும் போது அதன் அடிப்படையில் மருத்துவமனையில் அனுமதிக்க, வெளி மருத்துவமனையில சிறை மருத்துவமனை மட்டுமல்லாமல் வெளி மருத்துவமனையில் அனுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி இல்லை, இவர் உடலுக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை. இவர் நம்ம காவல்துறையுடைய காவல்ல போலீஸ் காவல் எடுக்கிறதுக்கான அனுமதி வழங்கணும் சொல்லி கேட்டாங்கன்னா நீதிபதி அதுல கன்வின்ஸ் ஆனார் என்றால், அவர் அதுல உடன்பட்டார் என்றால், அவருக்கு அதுல சம்மதம் இருந்தது என்றால் அவர் அந்த காவல்துறையுடைய போலீஸ் காவல் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது முழுக்க முழுக்க 3 சமூக விஷயங்கள் அவருடைய குடும்பத்தினரோ அவருடைய காவல்துறையினரோ செய்து அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நீதிபதி முடிவெடுக்கக்கூடிய விஷயம். இப்போது ராம்குமார் கைது செய்யப்பட்டிருப்பது அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுடைய தகவல் மூலமாக வெளிவந்திருப்பதனால 24 மணி நேரம் என்பதற்கான கெடு ஆரம்பித்து விட்டது. அவர்கள் எந்த நேரமும் அவருடைய நீதிபதி அவருடைய ஆஜர்படுத்தலாம். அவருடைய உயிருக்கு உடலுக்கு ஆபத்து இருக்கலாம். நாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது நாம் சொல்றோம் அவருடைய உடலுக்கு ஆபத்து இல்ல, உயிருக்கு ஆபத்து இல்ல, அவருக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நீ டாக்டர்கள் தான் இதை பத்தின ஒரு தெளிவான பார்வை வெளிப்படுத்த முடியும். அப்படி நீ வழக்கறிஞர் அப்படி மருத்துவர்கள் தெளிவான பார்வை வெளியிட்ட பிறகு அதன் அடிப்படையில் இவர்கள் காவல்துறையில இந்த நீதிபதி ஆஜர்படுத்துவதா அல்லது அவரை மருத்துவமனையில சிகிச்சையை தொடர செய்வதா என்பது பற்றியெல்லாம் முடிவெடுப்பார்கள். இந்த வழக்குல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் அப்படிங்கிற விசாரணை அதிகாரி என்பவர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலே காவல் ஆய்வாளர் தான் இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரி. அவருக்கு தான் இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்றது, குற்ற
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது, எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை எழுதுவது, நீதிமன்றத்தில் ஒரு ஆஜர்படுத்துவது, நீதிமன்றத்தில் தானே ஆஜராவது, இந்த வழக்குல தான் எதிர்கொண்ட சவால்கள், வழக்குகள் இது போன்ற இந்த பிரச்சனைகள், திருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்வது, எல்லா கடமையுமே முதல் தகவல் அறிக்கை உட்பட எல்லா கடமையுமே நீதிமன்ற நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துடைய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு ஆய்வாளருக்கு தான் இருக்கிறது. அதற்கு இடையில அவருடைய ராம்குமாருடைய தாயார், ராம்குமாருடைய சகோதரி, ராம்குமாருடைய தகப்பனார் ஆகியோர் எல்லாருமே விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில நாம இப்போ நம்ம முழுக்க உணர்ச்சிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். அந்த வழக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். 48 மணி நேரம் கழித்து இந்த வழக்கு வேறு ஒரு திசையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் உணர்கிறேன். என்னுடைய சின்ன அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 48 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பார் ராம்குமார் என்பதை தெரிந்து அவர் யார், எங்கே இருக்கிறார், என்ன இருக்கிறார், என்னவா இருக்கிறார், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய பின்புலம் என்ன, அவருடைய வரலாறு என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் தெரிந்த பிறகு 48 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வழக்கு வேறு திசையில் பயணிக்கலாம் என்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் உங்களுக்கு தவறாக கூட இருக்கலாம். ஒரு வெறும் அனுபவத்தின் சொல்லக்கூடிய விஷயமே தவிர இதற்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது. இப்போது இந்த வழக்கு மிக முக்கியமான காலகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த வழக்குல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த தமிழகம் தேடிக்கொண்டிருந்த குற்றவாளியாக அறியப்படக்கூடிய திரு ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் தன்னை சுற்றி வளைத்தனர் என்று அறிந்தவுடனே அவர் தற்கொலை முயற்சி செய்து கொண்ட போதே இவர்தான் குற்றவாளி என்பது உறுதியாகிறது. ஏனெனில் குற்றம் செய்யாதவர்கள் தன்னை காவல்துறையினர் வண்டி அண்டி வரும்போது அவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள். என்ன விஷயம், ஏது விஷயம், எதற்காக வருது என்று கேட்பார்கள். ஆனால் காவல்துறையினர் தன்னை சுற்றி வளைத்து விட்டார்கள் என்று அறிந்தவுடனே ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் இந்த குற்றத்தில் நேரடியாக தொடர்புடைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் காமன் லாஜிக், ஒரு சாதாரணமான அடிப்படை அறிவியல் அதில் இருக்கிறது. அவர் தற்கொலைக்கு முயற்சிப்பதற்கான காரணமே காவல்துறையினர் தன்னை சுற்றி வளைத்துவிட்டார்கள் இருக்க முடியும். காவல்துறையினர் நம்ம சிக்கிக்கொண்ட இனிமேல் தப்ப முடியாது என்னும் போது நாம் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் நாம் கொடுக்கலாம். அந்த முயற்சி பலனளிக்காமல் ராம்குமாரை பத்திரமாக உயிரோடு மீட்டு விட்டார்கள் காவல்துறையினர். பார்த்துக் கொண்டிருப்பது போல 48 மணி நேரத்துக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு இந்த வழக்கு வேறு திசையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படி எல்லாம் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஷ்ணு, தமிழகத்தையே உலுக்கிய சுவாதி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற அவர் நெல்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக நெல்லை அரசு மருத்துவமனை தகவல்கள் அந்த டாக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் சுவாதி கடந்த 24ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அலுவலகத்திற்கு செல்வதற்காக காத்திருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த நபர் தற்போது ராம்குமார் சிசிடிவி கேமராக்கள் மூலம் தற்போது வெளியாகிய படங்களை வைத்து பார்க்கும் பொழுது ராம்குமார் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆள் நடமாட்டம் மிகுந்த அந்த ரயில் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறை 8 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வந்தது. இது குறித்த மேலும் பல தகவல்களை தருகிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே. திரு பாண்டே, இப்போ இந்த கொலைக்கு, அதாவது ராம்குமார் சுவாதியை கொலை செய்ததாக, இந்த கொலைக்கு என்ன பின்னணி இருக்கும், காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆரம்ப கட்ட நிலைமையில இதை முழுமையாக நம்ம யூகித்தான் முடியுமே தவிர உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் ராம்குமாரிடம் காவல்துறையிடம் முழுமையாக விசாரணை நடத்தி, முறைப்படி விசாரணை நடத்தி, அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய வாக்குமூலம், அதன் பிறகு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சாட்சியங்கள், வாக்குமூலங்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள், இதெல்லாம் அடிப்படையில தான் அவர்கள் முடிவுக்கு வர முடியும். நீதிமன்றம் அதில் கண்டிப்பான பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆரம்ப கட்டமாக பார்க்கும்போது இந்த ராம்குமார் என்ற இளைஞர் தென்காசி அருகே இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் ஒரு பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய ராம்குமார், அவரும் ஒரு ஆலங்குளம் பகுதியில் படித்தத ஒரு பொறியியலாளர், அவரும் ஒரு இன்ஜினியர் தான் இருக்கிறார். சென்னை சூளைமேடுல எந்த பகுதியில சுவாதி பணிபுரிந்து கொண்டிருக்க வீட்டுல இருந்து சென்று கொண்டிருந்தாரோ சுவாதியுடைய வீடு இருக்கக்கூடிய அதே சூளைமேடு பகுதியில தான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக தான் இவரும் இருந்திருக்கிறார். எனவே சுவாதியை பார்த்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் எதிர்பாலினத்தினுடைய ஈர்ப்பின் அடிப்படையில் அவர் ஒருதலை காதல் மேற்கொண்டிருக்கலாம். அந்த காதலை இவர் தன்னுடைய பாணியில வெளிப்படுத்த ஒரு புறநகர் பகுதியை சேர்ந்த திருநெல்வேலி போன்ற ஒரு செங்கோட்டை போன்ற தென்காசி போன்ற
அதன் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கும் வந்து ஒரு அம்பேத்கர் நகர் போன்ற ஒரு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபராக இருக்கக்கூடிய தன்னுடைய பாணியில தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கலாம். அதை இவர் ஸ்ரீரங்கத்தில் கொண்டிருக்கக்கூடிய சுவாதி அந்த காதலை மறுத்திருக்கலாம். அதனால் கோபம் கொண்டிருந்த இவர் ராம்குமார் தன்னுடைய உணர்ச்சிக்கு கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம். இதற்கான காரணம் ஒருதலை காதலாக இருக்கலாம், அதுதான் என்று சொல்வதற்கு இல்லை. ஒருதலை காதலாக இருக்கலாம், வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த ராம்குமார் ஏதேனும் பணிபுரிந்து கொண்டிருந்தாரா, அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த நிறுவனம் இதே சுவாதி பணிபுரிந்து அதே நிறுவனத்தை சேர்ந்ததா, வேறு ஏதேனும் நிறுவனமா, அக்கம்பக்கத்து நிறுவனமா, அவர் வீட்டுல 2 பேர் சூளைமேட்டுலதான் சுவாதியும் இவரும் சுவாதி தங்கி சுவாதியுடைய வீடு இருந்த பகுதி சூளைமேடு, இவர் தங்கி இந்த மேன்சன் சூளைமேடு அப்படிங்கிறத தாண்டி போகுதா, அதை தாண்டி பரனூர்ல சுவாதி பணிபுரிந்து கொண்ட பரனூர்ல இருக்கக்கூடிய சினையுடைய பிறநாள் பகுதியில் இருக்கக்கூடிய பரனூர்ல சுவாதி பணிபுரிந்து கொண்டதால் அந்த இவருக்கும் வேறு பணிபுரிந்து கொண்டாரா, இவரும் ஒரு பொறியாளராக ஒரு இன்ஜினியராக திரு ராம்குமார் இருந்தனால இவருடைய பணி வேலை நிமித்தமாக வேறு எதுவும் தகராறு இருந்ததா, அலுவலக நிமித்தமான வேறு எதுவும் தகராறு இருந்ததா, இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட ஒரு காதல் வயது இந்த இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காதல் நோய் தான் காரணமா, வேறு எதுவும் காரணம் இருக்கா என்பதெல்லாம் ஆரம்ப கட்ட விசாரணைகளுக்கு பிறகே தெரிய வரும். இப்போதைக்கு நாம் இந்த வகையிலேயே ஒரு இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கைதானவர் ஒரு இளைஞர், 2க்கும் ஒரே பகுதியில் இருந்தவர்கள் என்பதனால் இதற்கான காரணம் ஒரு காதலாக ஒருதலை காதலாக இருக்கலாம் என்று சொல்ல முடியுமே தவிர அதற்கான திட்டவட்டமான காரணங்கள் சொல்ல முடியாது. ராம்குமாரை கைது செய்து ராம்குமாரிடம் விசாரணை நடத்தி அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலங்கள், அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள் தரக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் தான் இதுல முழுமையான முடிவுக்கு வர முடியும். ஆனால் இப்போது பிரைமா ஃபேசி என்று சொல்வார்கள் நீதித்துறையுடைய வார்த்தைகள் சொல்வதானால் ஒரு ஆரம்ப பூர்வாங்க முகாந்திரம், ஒரு ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒருதலை காதலாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அது ஒரு இளம்பெண் ஏற்பட்ட சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏற்படக்கூடிய ஒரு இளம்பெண் மீதான ஈர்ப்புகளை ஏற்பட்டு அதனுடைய ஒருதலை காதலை வெளிப்படுத்தி அதில் அவர் ஏற்காமல் போனதனால் இந்த படுகொலை நிகழ்த்தி இருக்கலாம். 1-2 முறை அந்த இளம்பெண்ணுடைய பேச முயற்சி இருக்கலாம். இவர் தன்னுடைய காதலை ஏற்கவில்லை என்ற கடும் கோபத்துல நீ ஒரு ஆணவத்தினால் நீ அழகா இருக்கிற அந்த ஆணவத்தினால தான் அந்த மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய யூகங்களே தவிர இதுதான் உண்மையா என்று தெரியாது. ராம்குமார் தன்னுடைய வாக்குமூலத்தை காவல்துறையிடமும் நீதித்துறையிடமும் வழங்கிய பிறகு இதற்கான உண்மையான காரணங்கள் என்ன என்று தெரிய வரும். தற்போதைக்கு பிரைமா ஃபேசி அடிப்படையில் பார்க்கும்போது ராம்குமார் இந்த சம்பவத்தை ஈடுபட்டிருக்கார் என்பதற்கான முகாந்திரங்கள் தெரிகின்றன. ஒரு சாதாரணமான அனுபவத்தின் அடிப்படையில் காவல்துறையை தன்னை சுற்றி வளைக்கிறது என்று தெரிந்தனே தற்கொலைக்கு முயற்சித்தவர்கள் தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக் கொள்ள முயற்சிக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனோடும் தாயோடும் தமக்கையோடும் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் காவல்துறை தன்னை விசாரிக்கிறார் என்று தெரிந்து உடனடியாக தற்கொலைக்கு முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முயற்சித்ததா என்றும் போது அவரிடம் ஏதேனும் தவறு இருந்திருக்கிறது, அவர் ஏதேனும் பதட்டத்தோடு தான் இருந்திருக்கார் என்று தெரிய வருகிறது. அப்படி அவர் பதற்றத்தோடு இருப்பதற்கான காரணம் சுவாதியுடைய கொலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் காவல்துறை அவர் கைது செய்திருக்கலாம். காவல்துறை கைது செய்து 24 மணி நேரத்துக்குள்ளாக நீதித்துறை நடுவர் முன்னால் அவரை நேர்நிலைப்படுத்துவார்கள். அப்போது அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட உண்மைகள் தெரியணும். இவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலம், நீதிபதி முன்னால் இவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலம், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சாட்சியங்கள், நேரில் கண்ணால் பார்த்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பொருள் விற்றுக் கொண்டிருந்தவர்கள், புத்தகங்கள் விற்றுக் கொண்டவர்கள், இப்ப என்ன அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சாட்சியங்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள் அடிப்படையில் தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும். இப்போதைக்கு பிரைமா ஃபேசி பார்க்கும்போது இந்த கொலைக்கான காரணமாக ஒருதலை காதல் தான் இருக்கக்கூடும் என்பது நம்முடைய அனுபவ அறிவு சொல்கிறது. இது தவறாக கூட இருக்க முடியும். ரைட் திரு பாண்டே, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. நம்ம தற்போது திரு ராமசுந்தரம் நெல்லை செய்தியாளரிடம் பேசும். ராமசுந்தரம், இப்போ இங்க கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராம்குமார் அப்படிங்கிறவரு யாரு? செங்கோட்டையில அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவருடைய குடும்ப பின்புலம் என்னது? அதாவது ராம்குமார் என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர். அவரோட தந்தையார் BSNL பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் இங்க ஆலங்குளம் பகுதியில ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில சாப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு இங்க இருந்து வேலை தேடி போயிருக்காரு. அங்கதான் சுவாதியை பார்த்ததுக்காகவும் அங்க அவரோட காதல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி இன்னைக்கு அவரோட நண்பர்கள் அவரை புகைப்படம் எடுத்து, அதாவது பெண் எஸ்ஐ இன்னைக்கு இரவு ரோந்து பணியில் இருக்கக்கூடிய பெண் எஸ்ஐ அவரை பிடிச்சதா முதற்கட்ட தகவல் நமக்கு தெரிய வருது. பெண் எஸ்ஐ அவரை பிடிச்சு இங்க இருக்கிற எஸ்பிக்கு தகவல் கொடுத்து இங்க உள்ள எஸ்பி பெட்டாலியன் போய் அவரை அங்க இருந்து அழைச்சி வந்திருக்காங்க. அவருக்கு எஸ்பி பெட்டாலியன் போன அப்புறம் பார்த்துதான் அவர் கூர்மையான கத்தியை கொண்டு கழுத்தறுத்ததாகவும் அங்கிருந்து அவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இது அதுபோக தேவராஜன் டிஎஸ்பி தலைமையில ஒரு தனிப்படை குழு சென்னையில இருந்து தற்போது நெல்லைக்கு வந்து கொண்டிருக்கிறதாகவும் இங்க உள்ள தகவல்களுக்கு தெரிவிக்கிறது.
ராமசுந்தரம், இப்ப அந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி பிடிச்சாங்க அதை விவரிச்சு சொல்லுங்க. அதாவது இரவு ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போது அவரோட நண்பர்கள் வந்து அவரோட மொபைல் போன்ல இருக்கிற படங்களையோ ஏதோ காமிக்கப்பட்டதாக தான், அதாவது செங்கோட்டையில் இருந்து நம்ம செய்தியாளர் வந்து சொன்ன தகவல்படி, அதாவது அவர் நண்பர்கள் கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே இன்னைக்கு இரவு ரோந்து பணியில ஈடுபட்டுள்ள பெண் சப் இன்ஸ்பெக்டர் தான் அவரை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு இங்க இருக்கிற எஸ்பிக்கு தகவல் கொடுக்கப்பட்டு இங்க உள்ள துணை கண்காணிப்பாளர் தலைமையில ஒரு குழு போய் தான் இங்க இருந்து அவரை வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது அதிகமான போலீஸை கண்டவுடன் பயந்து அவர் வந்து கூர்மையான கத்தியை கொண்டு கழுத்தை அறுத்து கொண்டதாகவும் நமக்கு வந்து செங்கோட்டையில் நம்ம செய்தியாளர் தகவல் சொல்றாரு. அதன் அடிப்படையில் வந்து தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டோன்னா அங்க வந்து முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. இப்போது வந்து அவர் வந்து அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சை வந்து இப்போ வந்து அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி இப்போ வந்து அதாவது அபாய கட்டத்தை தாண்டியதாகவும் இங்க உள்ள மருத்துவர்கள் தரப்புல தகவல் வெளியாகிறது. ரைட் திரு ராமசுந்தரம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம தற்போது தமது தலைமை செய்தியாளர் ரங்கராஜ் பாண்டே அவரிடம் பேசும். திரு பாண்டே, இப்போ ராம்குமார் வந்து அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட செல்போன்ல இருக்கக்கூடிய போட்டோவை காமிச்சு பேசிட்டு இருக்கும் போதுதான் வந்து அந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் இவங்களை பிடிச்சதான் நம்மளுடைய செய்தியாளர் சொன்னாரு. இது அந்த செல்போன் இன்னும் வந்து அவங்க கைக்கு வரல, நம்ம யாரும் பாக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது. இப்ப அது வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்கும். அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு எவிடன்ஸா கருதப்படும்? திரு பாண்டி, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்கேன் விஸ்வநாத் பேசுற, கேக்குதா உங்களுக்கு? ரைட். இப்போ ராம்குமார் வந்து அவருடைய செல்போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ வந்து அவருடைய நண்பர்கிட்ட காமிச்சு பேசிட்டு இருக்கும் போதுதான் வந்து இந்த பெண் போலீசார் பிடித்ததாக, பெண் சப் இன்ஸ்பெக்டர் பிடித்ததாக நமது செய்தியாளர் வந்து தகவல் தெரிவிச்சார். இந்த நிலையில பார்க்கும் பொழுது இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவிற்கு வந்து ஒரு எவிடன்ஸாக கருதப்படும்? நீங்க சொல்றது இன்னைக்கு பேச நல்லா கேக்குது எனக்கு விஷ்ணு. இதுல வந்து மிக முக்கியமான ஆதாரமாக அவருடைய செல்போன் தான். நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு காவல்துறையினருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, தொழில்நுட்பத்துடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது, அவருடைய தயவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் 2 முக்கியமான சாட்சியங்கள் தான், இந்த ஆதாரங்கள் தான் இருக்க போகின்றன. ஒன்று அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள், 2வது அவருடைய செல்போன். நம்ம வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய தொலைக்காட்சி உட்பட பல ஊடகங்கள்ல செய்தி வந்தது. அந்த 6:30 மணில இருந்து 7:30 மணி வரைக்குமான அடுத்த 1 மணி நேரத்துல கடந்த 24 வெள்ளிக்கிழமை அந்த கொலை நடந்த சம்பவத்தின் போது அந்த 1 மணி நேரத்துல அந்த நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய தொலைபேசி இணைப்பகத்துல இருந்த கிட்டத்தட்ட 5 லட்சம் தொலைபேசி அழைப்புகள், இந்த பக்கத்துல அந்த பக்கம், அந்த பக்கத்துல இந்த பக்கம் என்று கிட்டத்தட்ட 5 லட்சம் தொலைபேசி ஆக்டிவா இருந்து அதை ஒன்றொன்றாக குறைத்து வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த பக்கம் போது யார்கிட்ட யார் போய் பார்த்து இன்றைக்கு இந்த ராம்குமார் என்ற இளைஞனை தென்காசி அருகே இருக்கக்கூடிய அம்பேத்கர் கோயில் வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு புறநகர் பகுதியிலிருந்து அவரை கைது செய்வதற்கான பல காரணங்கள்ல மேனுவல் போலீசிங் என்று சொல்லக்கூடிய விசுவல் போலீசிங் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ அந்த அளவுக்கு அவருடைய போனும் ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. காரணம் அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன கிட்டத்தட்ட 5 லட்சம் அழைப்புகள் வந்து 2 முனையில் சென்று கொண்டிருக்கும் போது அதை வந்து முழுமையாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு தொலைபேசி எண்ணாக இது யாருடைய பார்த்து அவருடைய முகவரி, அவருடைய பேர் எல்லாத்தையும் சொன்னாங்க. இது வந்து ஒரு நம்பர் எப்போதுமே நம்ம பார்ப்போம். நம்ம காவல்துறையில பொறுத்த அளவுக்கு நம்ம காவல்துறை அதிகாரிகளா சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் பொதுமக்களோ மற்றவர்களோ சந்தர்ப்பங்களோ சாட்சியங்களோ ஆதாரங்களோ பார்த்தவர்களோ தகவல் சொன்னால்தான் அது பற்றி ஒரு திட்டவட்டமான தகவலுக்கு வர முடியும் என்று சொல்லப்படுவது போல இந்த ராம்குமாரை பற்றி, அவருடைய செயல்பாடு பற்றி, அவர் தன்னுடைய தாய் தந்தை தமக்கே மட்டும் சொன்ன தகவல் உட்பட சில விஷயங்கள் பற்றி அந்த தகவல்கள் வெளியே கசிந்து ஒருத்தர் மாறி ஒருவர் அந்த தகவல் வெளியே கசிந்து அதன் அடிப்படையில் காவல்துறைக்கு தகவல் தெரிந்து நேற்று இரவு நம்ம வந்து நள்ளிரவுல பெண் இசை வந்து அவரை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை வந்து எஸ்பி கிட்ட சொல்லியிருக்காங்க. எஸ்பி உடனடியாக அலர்ட் ஆகி பெரிய காவல் படை அனுப்பி எப்படியாவது பத்திரமா மீட்போம், அந்த இளைஞனுக்கு என்ன சேதாரம் ஏற்படக்கூடாது, அந்த இளைஞனை பத்திரமா மீட்க வேண்டியது நம்முடைய கடமை என்று ஒட்டுமொத்த காவல்துறையும் துரிதமாக செயல்பட்டு அந்த இளைஞனை மீட்டிருக்கிறார்கள். இதுல வந்து தொழில்நுட்ப ரீதியாக நிச்சயமாக சிசிடிவி ஃபுட்டேஜ்களுடைய ஆதாரங்களும் இவருடைய தொலைபேசி அழைப்புகளுடைய ஆதாரங்களும் மிகப்பெரிய முக்கியமான ஆதாரங்களாக ஆவணங்களாக நீதிமன்றத்தின் முன் வைக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. விஷ்ணு. ஓகே திரு பாண்டி, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. நம்ம செய்தியாளர், நெல்லை செய்தியாளர் ராமசுந்தரம் பேசுவோம். இப்போ ராமசுந்தரம், இப்போ
ராம்குமார் வந்து சென்னை எப்ப வந்தாரு? இவர் 3 மாதமாகத்தான் சென்னையில இருக்கிறதாக தகவல் இருக்கு. நிஜமாவே ஒரு 3 மாதங்களாகத்தான் சென்னையில இருக்காரா, இல்லை அவருடைய பின்புலம், அதாவது நீங்க வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இவர் வந்து எவ்வளவு நாளா சென்னையில இருக்கிறதாக அது குறித்த தகவல் இருக்கா? அதாவது அது குறித்தான தகவல்கள் வந்து எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கப்படல. அது வந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் காவல்துறையினர் வந்து செங்கோட்டையிலே அவரோட இல்லம் பக்கத்திலேயே யாரையுமே அனுப்பல. அவரோட நண்பர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் எல்லாரிடமே வந்து காவல்துறை விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போக இப்போதைக்கு வந்து அதாவது நேற்று இரவு பணியில வந்து ஈடுபட்டு இருந்த காவல் அதிகாரி வந்து பெண் காவல் அதிகாரி வந்து அதாவது அவர் மொபைல் போன் ஒன்று கையில் வச்சிருந்ததாகவும், அந்த மொபைல் போன்ல வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஷன், அதாவது வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற தொழில்நுட்பங்கள் உள்ள மொபைல் போன் வச்சிருந்ததாகவும், அந்த மொபைல் போனை வந்து நண்பர்களிடம் காட்டி கொண்டிருக்கும் போது, அதாவது பதட்டமான நிலை காட்டி கொண்டிருக்கும் போது அந்த மொபைல் போனை வந்து போலீஸ்காரங்க வந்து பிடுங்கி சந்தேகத்தின் பேர்ல தான் அவர் பிடிச்சிருக்காங்க. முதல்ல சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சதுல அவர் வந்து பதட்டமான நிலையில எல்லா உண்மையும் சொன்னதாகவும் முதல்கட்ட தகவல் நமக்கு வந்து தெரிய வருது. ராமச்சந்திரன், இப்ப அவர் கையில வந்து 2 செல்போன் இருந்ததா ஒரு தகவல் இருக்கு. அது பத்தின ஏதாவது தகவல் வந்திருக்கா? அவர் நீங்க வந்து ஒரு செல்போன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவர் கையில 2 செல்போன் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. அது பத்தின ஏதாவது தகவல் நீங்க களத்துல இருக்கிறதுனால அது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? அதாவது செங்கோட்டையிலிருந்து மருத்துவமனை வாகனத்துல வந்து இங்க நெல்லை அரசு மருத்துவமனை கொண்டு வரும் பொழுது உடன் வந்து அவர் ஒரு சகோதரி மற்றும் ஒரு தாயார் மட்டும் உடன் வந்தாங்க. அப்ப வந்து அவரோட சகோதரி கையில வந்து 3 மொபைல் போன் இருந்தது. அது யாருடையது என்று இது வரைக்கும் வந்து எந்த தகவலும் இல்ல. அதாவது காவல்துறையினர் வந்து அவங்க சகோதரியோ தாயாரையோ யாரையுமே பார்க்க விடல. அப்போதைக்கு வந்து அந்த போன் வந்து அவர் கையில இருந்ததாகவும், அந்த போனோட சேர்த்துதான் அவங்களோட வந்து ஒரு தனி வாகனத்துல வந்து துணை ஆணையாளர் தலைமையில வந்து ஒரு குழு வந்து அவர் இங்க இருந்து அழைத்து சென்று விட்டாங்க. ராமச்சந்திரன், இப்போ செல்போன்ல என்ன மாதிரியான போட்டோக்கள் இருந்தது அப்படிங்கறது ஏதாவது தகவல் இருக்கா? அதாவது அவர் நண்பர்களிடம் வந்து மொபைல் போனில் உள்ள புகைப்படங்களை காமிச்சு கொண்டிருந்ததாக தான் முதல்கட்ட தகவல் தெரியுது. முதல்கட்ட தகவல் தெரியுது. அதாவது அந்த நண்பரிடம் புகைப்படங்களை காமித்து கொண்டிருக்கும் பொழுது பெண் காவலர் வந்து அவர் வந்து என்ன, அதாவது இரவு நேரத்தில் நிக்கிறதாகவும், அவர் எதுக்காக நிக்காங்க என்ன தகவல் தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் அவர் போய் முதல்ல கேட்டிருக்காங்க. அவர் பதட்டமான சூழ்நிலையில மொபைலை கீழே போட்டு அவர் ஓடுனதாகவும் தான் அவர் நண்பர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. தற்போதைக்கு வந்து அவர் நண்பர்களிடமோ உறவினரிடமோ யாரிடமோ பேச விடாதனால அங்க என்ன நடந்தது, இரவு நேரத்தில் 11 மணிக்கு மேல என்ன நடந்துச்சு, காவலர்கள் எப்படி அவங்களை பிடித்தாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நபருக்குமோ தெரியக்கூடாது அப்படிங்கிற முழு தகவல் அடிப்படையில வந்து எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வெளியே கசிய விடாத நிலைமையில போலீசார் வந்து முழு பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க அந்த இடத்துல. திரு ராமச்சந்திரன், நீங்க களத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்க. நாங்க தொடர்ந்து பேசுவோம். தமிழகத்தையே உலுக்கிய சுவாதி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பெயர் ராம்குமார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய புகைப்படத்தை நமது திரையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழுத்தை அறுத்துக்கொண்டு போலீசார் அவரை பிடிக்க முயன்ற பொழுது கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற அவர் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக அரசு அதிகாரிகள், காவல்துறையினரும் சரி அரசு மருத்துவர்களும் தற்போது தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் சுவாதி கடந்த 24ஆம் தேதி காலை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுமார் 6:30 7 மணி அளவில் அலுவலகத்திற்கு செல்வதற்காக காத்திருந்த போது ராம்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த ராம்குமார் தான் இவர்தான் என்பதை போலீசார் கண்டறிவதற்கே 7-8 நாட்கள் ஆகியிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்தது. தற்போது வரை பார்க்கும்பொழுது 7 நாட்கள் முடிந்து இன்றுடன் 8வது நாள் ஆகிறது. இந்த 8 நாட்களில் சிசிடிவி புட்டேஜ், அதிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வைத்து இந்த போட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து மட்டுமே போலீசார் தங்களது பணிகளை மேற்கொண்டனர். தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இவருக்கான தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. ஆள் நடமாட்டம் மிகுந்த இந்த ரயில் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினரும் 8 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். தமிழகம் மட்டுமின்றி பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தனிப்படை போலீசார் சென்று இங்கு கொலை செய்த நபர் மற்ற மாநிலங்களுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அவர் மற்ற மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் தனிப்படை போலீசார் பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் தங்களது பணிகளை மேற்கொண்டனர். ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள இந்த தெருக்களில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சியின் மூலமாகவே குற்றவாளி அடையாளம் காணும் பணி நடைபெற்றது. அந்த ரயில்வே
தெருக்களில், அதாவது அந்த ரயில்வே நிலையத்தை ஒட்டியுள்ள தெருக்களில் இருந்த சிசிடிவி கேமரா புட்டேஜை வைத்துத்தான் தற்போது ராம்குமார் பிடிபட்டிருக்கிறார். அதற்கான அடிப்படை ஒரு புகைப்படம் என்பது இந்த சிசிடிவி கேமராவில் இருந்துதான் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், அதாவது சிசிடிவி கேமராவில் புகைப்படம் கிடைத்ததை தாண்டி சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அளித்த தகவலின் பெயரிலும் அந்த குற்றவாளி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை பகுதியை சேர்ந்த ராம்குமார் தான் என்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அது மட்டுமின்றி ராம்குமார் தற்போது அந்த சூளைமேடு பகுதியில் தங்கியிருந்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அவர் சூளைமேடு பகுதியில் தங்கியிருப்பதாக காவல்துறையினர் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சூளைமேடு மேன்சனில் தங்கியிருந்த வாட்ச்மேன் உட்பட சிலர் இந்த சிசிடிவி கேமரா புட்டேஜை வைத்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வைத்து இந்த உடல்வாகுடைய ஒருவர் தனது மேன்சனில் இருப்பதாக காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பெயரில் தற்போது ராம்குமார் பிடிபட்டிருக்கிறார். அந்த தகவலின் பெயரில் காவல்துறையினர் அந்த மேன்சனில் சென்று பார்த்தபொழுது அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பெயரில் தான் ராம்குமார் செங்கோட்டையை சேர்ந்தவர் என்ற தகவலின் அடிப்படையில் ராம்குமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அளித்த தகவலும் இதற்கு ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலும் செங்கோட்டை பகுதியை சேர்ந்த ராம்குமாரை காவல்துறையினர் தற்போது கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறார்கள். சூளைமேட்டில் தங்கியிருந்த அவர் சுவாதியை பின்தொடர்ந்து படுகொலை செய்துவிட்டு தப்பியோடி செங்கோட்டைக்கு தப்பியோடி விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அங்கு செங்கோட்டையில் அவரது தாயார், தந்தை, தங்கையுடன் அவர் வசித்து வந்திருக்கிறார் அம்பேத்கர் நகர் என்ற இடத்தில். அங்கு அதாவது இங்கு கொலை செய்துவிட்டு அன்றே அவர் செங்கோட்டை சென்று அங்கு பதுங்கி இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்போது நமது செய்தியாளர் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு அதாவது அம்பேத்கர் நகரின் ஒரு பகுதியில் நின்று கொண்டு தனது செல்போனில் தனது நண்பரிடம் சில புகைப்படங்களை காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பெண் எஸ்ஐ அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க அதற்கு பயந்து போய் செல்போனை கீழே போட்டுவிட்டு ஓடியதாகவும் ஒரு தகவல் நமது செய்தியாளர் அங்கு களத்திலிருந்து வழங்கினார். இந்த நிலையில் அந்த பகுதியை சுற்றி வளைத்த ராம்குமார் செங்கோட்டையில் தான் இருக்கிறார் என்பதை அறிந்த போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்தனர். அப்போது ராம்குமார் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். முன்னதாக விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார் என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது நம் புகைப்படத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ராம்குமார் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருப்பதாகவும் நாம் அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது கழுத்தில் கட்டு போட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த திரையில் தெரிபவர் தான் ராம்குமார். அவரைத்தான் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய கழுத்தில் கட்டு போட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கூரான ஒரு ஆயுதத்தை, உதாரணத்திற்கு ஒரு பிளேட், கத்தி போன்ற கூரான ஆயுதத்தை கொண்டு போலீசார் தன்னை கைது செய்ய வருகிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் அவர் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்ய முயன்றிருக்கிறார். அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அங்கு நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னாக அங்கிருந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவருக்கு முதலுதவி வழங்கியதாக தகவல் வெளியானது முதலில். பின்னர் அந்த முதலுதவி கொடுக்கப்பட்ட பின்னர் அவர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு செய்தியாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்று எமது செய்தியாளர் அங்கிருந்து கள தகவல்களை வழங்கினார். அது மட்டுமல்லாது கைது செய்யப்பட்ட ராம்குமார் ஒரு பொறியாளர் என்பதும் அவர் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் வேலை தேடிக் கொண்டிருந்ததாக நமது செய்தியாளர் சொன்னதை நாம் கேட்டோம். அந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் ஒரு பொறியாளர் என்பதும் 3 மாதங்களுக்கு மேலாக சூளைமேட்டில் அவர் தங்கியிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக அரசு மருத்துவர்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நமது நெல்லை செய்தியாளர் ராமசுந்தரத்துடன் இணைவோம். ராமசுந்தரம், இப்போ அங்க அதாவது ராம்குமார் பிடிபட்ட இடம் செங்கோட்டை அந்த அம்பேத்கர் நகர் சொன்னீங்களே, இப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கு? இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன? அங்க போலீசார் எந்த அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்காங்க? போலீசார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல?
அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை அவர் வந்து வீட்டில இருந்து இதுவரைக்கும் வெளியே வரவே இல்லை என்றும், அவர் வந்து இன்று காலை தான் வெளியே வந்தார் என்றும், அவர் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது வந்து இன்று பிடிபட்டார் என்றும் வந்து முதற்கட்ட தகவல் சொல்லப்படுகிறது. செங்கோட்டையில் வந்து இப்போ செங்கோட்டை காவல்துறை மற்றும் தென்காசி வட்டார காவல்துறை வந்து 2 துணை கண்காணிப்பாளர் தலைமையில வந்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து மீனாட்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் வந்து முழுமையா வந்து அவங்க கைக்குள் கொண்டு வந்துட்டாங்க. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வந்து அந்த அவர் இருக்கும் பகுதியை சேர்ந்த அனைவரிடம் வந்து முழு விசாரணை நடந்துட்டு இருக்கு. முழு விசாரணை மட்டுமின்றி திருநெல்வேலியிலிருந்து ஒரு சிறப்பு படையும் வந்து இப்போ நெல்லையிலிருந்து செங்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுபோக இப்போது வந்து அவர் வந்து அந்த சிகிச்சையிலிருந்து அபாய கட்டத்தை தாண்டி விட்டதால் எக்ஸ்ரே எடுத்து முடிக்கப்பட்டு தனி வார்டுக்கு மாற்றுகிறார்கள். தனி வார்டை சுற்றி இப்போ வந்து காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. திரு ராமசுந்தரம், இப்போ 11 o'clock, அதாவது 11 மணி அளவில் இந்த இவர் ராம்குமார் வந்து பிடிபட்டிருக்காரு. இப்ப மணி வந்து 3 மணி ஆச்சு, 3:15 மணி ஆச்சு. சோ இப்ப பார்க்கும் பொழுது சுமார் ஒரு 4 மணி நேரம் அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு, அதாவது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கு 12-12:30 மணி ஆயிருந்தாலும் கூட தற்போது அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? அரசு மருத்துவர்கள் இப்போ என்ன சொல்றாங்க? அதாவது அவர் கொண்டு வரும் பொழுது வந்து ஏற்கனவே வந்து தனியார் மருத்துவமனையில வந்து முதற்கட்ட சிகிச்சை வந்து நடத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்து தென்காசி மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனை கொண்டிருந்தார்கள். அங்கேயும் வந்து அவருக்கு முழு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேலாக வந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு, அதாவது அவர் கழுத்து அறுபட்ட பகுதியில் வந்து தையல் மற்றும் எல்லா சிகிச்சையும் நடத்தப்பட்டு தற்பொழுது வந்து எக்ஸ்ரே அறை அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரே அறைக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் சென்டர்ல வந்து இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஸ்கேன் சென்டர் சுத்தி வந்து முழு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு. எந்த ஒரு பத்திரிகையாளரையும் உள்ள விடவே இல்லை. ஸ்கேன் சென்டர்ல வந்து ஸ்கேன் எடுத்து முடிக்கப்பட்டு மருத்துவர்கள் பார்க்கப்பட்ட பிறகு அவர் வந்து நல்ல அரசு மருத்துவமனையிலே கைதிகள் வைக்கக்கூடிய வார்டு இல்ல அப்படின்னா தனியாக அரசு அதிகாரிகள் வந்து சிகிச்சை பெறும் சிறப்பு வார்டு ஏதாவது ஒரு வார்டுக்கு கொண்டு செல்லப்படலாம் எனும் இங்க உள்ள தகவல்கள் தெரிகிறது. இப்போ அவர் சுயநினைவுடன் தான் இருக்காரா? அது பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அதாவது அவர் வந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வரும்பொழுதே அவருக்கு முழு சுயநினைவோட தான் இருந்தாரு. சுயநினைவோட இருக்கும் பொழுது அவர் கழுத்தில் வந்து அறுபட்டிருந்தனால முதற்கட்ட சிகிச்சை மட்டுமே செங்கோட்டை மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டது. இந்த முதற்கட்ட சிகிச்சை முடிவு பெற்ற பின்பு இங்கு வந்து முழு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு இங்கு வந்து தையல் மற்றும் எல்லா சிகிச்சைகளையும் முடிக்கப்பட்டு இப்போ வந்து ஸ்கேன் சென்டருக்கு வந்து போயிருக்காரு. கழுத்தில் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா என்று பார்க்கறதுக்காக. அது வந்து கூரான கத்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த கூரான கத்தியால் வந்து வேற ஏதோ பிரச்சனைகள் வந்துடக்கூடாது என்று இந்த முழு சிகிச்சை வந்து முடிக்கப்பட்டு இப்பொழுது வந்து ஸ்கேன் சென்டர்ல இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிக்க கொண்டு சென்றிருக்காங்க. அது முடிந்த பிறகு இங்க உள்ள 2 வார்டுகள், சிறப்பு வார்டு அல்லது கையில் வைக்கும் வார்டு, 2 வார்டுகளுக்கு ஏதாவது ஒரு வார்டுக்கு கொண்டு செல்லப்படாமல் என்றும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வட்டார தகவல்கள் ஏதாவது இருக்கா? அதாவது திருநெல்வேலியிலிருந்து ஒரு 2 துணை கண்காணிப்பாளர் தலைமையில வந்து ஒரு 2 சிறப்பு குழு வந்து இங்க இருந்து செங்கோட்டை நோக்கி சென்று விட்டது. இப்பொழுது வந்து தேவராஜ் IPS அப்படிங்கிற ஒரு துணை கண்காணிப்பாளர் தலைமையில வந்து சென்னையில இருந்து ஒரு குழுவும் இங்க வந்து கொண்டிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இங்க இருந்து 2 தனிப்படை அங்க சென்று அங்க உள்ள பூர்வீக விஷயங்கள், அதாவது அவர் என்ன செய்தார், எங்கிருந்தார், அவர் குடும்பம் எப்படி, எல்லா விஷயங்களும் வந்து விசாரித்து அடுத்த கட்ட தகவல் வந்து காலையே தெரியும் எனவும் தகவல்கள் தெரிகிறது. இப்போ இவர் ராம்குமார் இருக்காரு இல்லைங்களா? இப்ப ராம்குமாரனுடைய ஒழுக்கம் பற்றி ஏதாவது தகவல் இருக்கா? இதுக்கு முன்னாடியே இந்த காதல் வயப்பட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அவருடைய பின்புலங்கள்ல இருக்கா? அது பத்தின தகவல் ஏதாவது இருக்கா? அதாவது ராம்குமார் என்பவர் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர். அவரோட தந்தையார் வந்து ஒரு மத்திய அரசு ஊழியர் என்றும், தந்தையார் மத்திய அரசு ஊழியர், அவர் குடும்பம் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தது என்று சொல்கிறார். இங்கிருந்து கடந்த 3 மாதத்துக்கு முன்பாகவே வேலைக்கு சென்றிருக்கிறார். 3 மாதத்துக்கு முன்பாக வேலைக்கு சென்று அங்கு வந்து சுவாதியை பார்த்ததாகவும் அங்கு அவருக்கும் காதல் வயப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. தற்பொழுது வந்து இங்க காவல்துறையினர் வந்து உள்ள பத்திரிகையாளர்கள் வந்து உள்ள சென்றால் வந்து அவர்களை வந்து தடுத்து நிறுத்தி கீழே வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இங்க வந்து கொஞ்சம் பதட்டமான நிலையை காணப்படுகிறது. ஏகப்பட்ட போலீசார் இங்க குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராமசுந்தரம், இப்போ ராம்குமார் சென்னைக்கு எப்ப வந்தார் அப்படிங்கிற பத்தி தகவல் ஏதாவது இருக்கா? 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்தாரா, இல்ல அதற்கு முன்னாடி பல வருடங்களாகவே சென்னையிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்தவர் தானா? அதாவது முதற்கட்ட தகவல் படி அவர் வந்து 3 மாதத்துக்கு முன்பதாகவே சென்னை வந்ததாகவே முதற்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. ஆனால் இப்போ இதுவரை வந்து அவரோட முழு தகவல் எதுவுமே தெரிய விடவில்லை. இதுவரைக்கும் அவர் தெரியக்கூடாது என்று போலீசார் வந்து முழுதாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வந்து பத்திரிகையாளர்கள் வெளியிருந்த பத்திரிகையாளர் அனைவரும் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அங்கு வந்து பெரிய பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதிகமான காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது
இப்போ அங்க இருக்கக்கூடிய போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன எடுக்கிறதாக ஏதாவது தகவல் இருக்கா? அடுத்து அங்க இருக்கக்கூடிய போலீசாரனுடைய மனநிலை எப்படி இருக்கு? அங்க எத்தனை போலீசார் இருக்காங்க? இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த மனநிலை எப்படி இருக்கு? அதாவது இங்க இருந்து 2 துணை கண்காணிப்பாளர் தலைமையில ஒரு 2 குழு இங்க இருந்து செங்கோட்டை நோக்கி சென்றது முதல்ல. தற்போது இங்க அரசு மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருந்த அதாவது அரசு மருத்துவமனை தங்கி சிகிச்சை பெற்று உள் நோயாளிகளுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வளாகத்திலேயே தங்கியிருந்தார்கள். அவர்களை எல்லாம் இங்க இருந்து அப்புறப்படுத்தி விட்டனர். பத்திரிகையாளர்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு முன்பாக சுமார் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் நின்றாங்க. அவர்களையும் தற்போது அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கு தற்போது பதட்டமான சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் 24ஆம் தேதி சுவாதி கொலை செய்யப்பட்டார். தமிழகத்தையே உலுக்கிய சுவாதி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கழுத்தை அறுத்துக் கொண்டதாவது போலீசார் அவரை பிடிக்க முற்பட்ட பொழுது கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கக்கூடிய ராம்குமார் என்ற நபர் நெல்லை மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தற்போது சுயநினைவுடன் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் கழுத்தில் அறுக்கப்பட்டிருப்பதால் கழுத்தில் அவர் போலீசாரை கண்டவுடன் தற்கொலைக்கு முயன்ற பொழுது கழுத்தை தானாவே கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் தற்போது நெல்லை அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு மேலும் மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.